بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தென்சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மார்க்க விளக்க கூட்டத்திலே இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு எத்தனையோ நோய்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மனிதன் எப்பொழுது வேண்டுமானாலும் தனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு விடலாம் என்பதை எதிர்நோக்கிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதன் எந்த நேரத்திலும் தன்னுடைய வியாபாரத்திற்கு மிகப்பெரிய மோசடிகளோ ஏமாற்றங்களோ நஷ்டங்களோ வந்துவிடலாம் என்று அச்சப்பட்டு வாழ்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அந்த நிரந்தரம் அற்ற ஒரு தற்காலிகமான வாழ்க்கையிலே தான் வசதியாக இருக்கும் பொழுதோ அல்லது நல்ல நிலையில் சம்பாதிக்கும் பொழுதோ தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய பிற்காலத்திற்காகவும் அல்லது தனக்கு ஒரு விபரீதம் ஏற்பட்டு விடுகின்ற பொழுது பயன்பட வேண்டும் என்பதற்காகவும் அல்லது தன்னுடைய வாரிசுக்காகவும் சேமித்து வைப்பதை பார்த்து வருகிறோம். இது மனிதனுடைய இயல்பாகவே இருக்கிறது. இந்த சேமிப்பு பிற்காலத்திலோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது நம்முடைய கஷ்ட காலத்திற்கோ வறுமையினுடைய சூழ்நிலைக்கோ பயன்படும் ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக அமையும் என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு மனிதனும் சேமித்து வைப்பதில் இஸ்லாத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாம் இன்றைக்கு சேமித்து வைக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் திடீரென்று நமக்கு ஏற்படக்கூடிய அவலத்திற்கும் அல்லோல்படுகிற வாழ்க்கைக்கும் உதவும் ஒரு பாதுகாப்பாக அமையும் என்பதை அக்கறை கொண்டு சேமிக்கின்ற நாம் இதே போல ஒரு இன்னொரு சேமிப்பை மறந்துவிடக்கூடிய சூழ்நிலையிலே வாழ்கிறோம். ஒருத்தன் காசு சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது. ஹலாலான முறையில சம்பாதிக்கிறான் என்றால், அடுத்தவனுக்கு எந்த விதமான மோசடி செய்யாமல் சம்பாதிக்கிறான் என்றால், இறைவனும் இறை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடை செய்யாத வகையில் அனுமதித்த வகையில் சம்பாதிக்கிறான் என்றால், எத்தனை கோடி வேணாலும் அவன் சம்பாதிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதுல ஒரே ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும். இது ஹராமானதாக இருக்கக்கூடாது. இது அல்லாஹ்வும் அவன் தூதரும் தடை செய்ததாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நாம் சம்பாதிக்கும் பொழுது எவ்வளவு சம்பாதித்தாலும் நமக்கு பத்தல, நமக்கு போதல, இன்னும் வேண்டும், இல்லாட்டி இறைவன் என் மீது கருணை கொள்ளவே இல்லை, என்ன நஷ்டத்துல உள்ளாக்கி இருக்கிறான் என்று நன்றி கெட்டத்தனமாகவும் பேராசைக்காரத்தனமாகவும் சம்பாதிக்க கூடாது. இது அல்லாம நாம இந்த உலகத்துல நல்லா வாழ்வதற்காக நல்ல முறையில் வளம் சேர்ப்பதற்காக சம்பாதிப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படி நாம் சம்பாதிக்கும் பொழுது ஹராமானவற்றை சம்பாதித்து விடுவது பாவமோ பெரும் குற்றமோ, எப்படி நாம் சம்பாதிக்கும் பொழுது பேராசைப்பட்டு பொறாமைப்பட்டு பாவத்தில் ஈடுபடுவது கூடாதோ, எப்படி நாம் சம்பாதிக்கும் பொழுது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைக்கும் வியாபார வரைமுறைக்கும் மீறி நடந்துவிடக் கூடாதோ, இதில் நாம எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோமோ அதே மாதிரி நாம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் இறைவனை மறந்துவிடக் கூடாது. இந்த சம்பாத்தியமும் இந்த சேமிப்பும் இந்த வேலைகளும் இந்த உலக வாழ்க்கையும்
இறைவனுடைய நம்பிக்கையை விட்டு நம்மை அப்புறப்படுத்தி விடக்கூடாது என்பதை முதலில் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கவனத்தில் வைத்துக் கொண்டால் எவ்வளவு நாள் சம்பாதிக்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா அதைத்தான் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 63வது அத்தியாயத்துல ஒரு கடைசி அந்த அத்தியாயத்துடைய இறுதி வசனங்களை குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரங்களும், நீங்கள் சம்பாதித்திருக்கின்ற பொருளாதாரம், சம்பாதிக்க போகிற பொருளாதாரம், இந்த பொருளாதாரமும் அவுலாதுக்கும், உங்களுடைய பிள்ளைகளும் இறைவனுடைய நினைவை விட்டு உங்களை அப்புறப்படுத்தி விட வேண்டாம், உங்களை கவனக்குறைவில் ஆழ்த்தியவர்களாக ஆக்கிவிட வேண்டாம். வமை யஃபால் ஸாலிக, யாருக்கு இது மாதிரி பொருளாதார மோகத்தின் காரணமாக இறைவனை மறந்தார்களோ, இறைவனுடைய நெறிமுறைகளை மீறினார்களோ, இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக நடந்தார்களோ, இறை சட்டங்களுக்கு துரோகம் இழைத்தார்களோ, இவர்கள் ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக இருப்பார்கள், இவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவார்கள் என்று இறைவன் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றான். அப்ப எப்படிப்பட்ட எச்சரிக்கை என்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் சம்பாதிக்கின்ற பொருளாதாரம், இந்த உலக வாழ்க்கை என்பது இறை நினைவை விட்டு நம்மை மறக்கடித்து மறுமை சிந்தனை அற்றவர்களாக ஆக்கி நாளை மறுமையில் கொண்டு செல்லும் பொழுது இறைவனை பற்றி எந்த விதமான அச்சமோ, இறைவனுக்கான கட்டுப்பாடோ, அவனுக்கான நன்றி கடனோ ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கும் பொழுது நாம் நஷ்டவாளிகளாக நரக படுகொலியிலே தள்ளப்படுவோம் என்பதை இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான். இதற்கு இன்னொரு எச்சரிக்கையோடு சேர்த்து உணர்த்துகிறான். எந்த அளவிற்கு இந்த மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறுமை வாழ்க்கையை பற்றி இறைவன் அழுத்தமாக சொல்கிறான் என்றால், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் உணவாக வழங்கியது, பொருளாக வழங்கிய ரிஸ்கான விஷயங்களை, அந்த பொருட்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மம் செய்து விடுங்கள், அள்ளிக் கொடுங்கள். எதற்கு முன்னால்? மரணம் வருவதற்கு முன்னால். ஒருவேளை உங்களுக்கு மரணம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், மரணம் வரும் பொழுது உங்களால் அந்த தர்மங்களை செய்ய முடியாது. அப்ப உயிர் கைப்பற்றப்படுகிற சூழ்நிலை வந்தவுடனேயே அப்ப என்ன செய்வீங்க? ஃபயகூல ரப்பி லவ்லா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா, இந்த உயிர் தொண்டைக்குழி அடைவதற்கு முன்பாக, இந்த ரூஹ் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடு இறைவா, கொஞ்ச காலத்தவணை கொடு இறைவா, ஃபஅஸ்ஸதக, இதோ தான தர்மத்தை செய்து விடுகிறேன், ஃபஅகுமின ஸாலிஹீன், நானும் நல்லவர்களோடு சேர்ந்து விடுகிறேன் இறைவா என்று கதறக்கூடிய நேரம் வரும். வலையு அஹிரல்லாஹு அஜலஹு இதாஜா அஜலுஹா, அல்லாஹு தஆலா அதனுடைய தவணை வரும் பொழுது, ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கின்ற தவணை வரும் பொழுது ஒரு காலத்திலும் அதை இறைவன் பிற்படுத்தவே மாட்டான். எனவே உங்களுடைய உயிர் உங்கள் உடலை விட்டு பிரிவதற்கு முன்னால் தர்மம் செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் இந்த மரணத்தை நினைவு கூறுகிறான். ஏன் இந்த மரண சிந்தனை தெரியுமா? இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள்ல எத்தனையோ கடவுள் கொள்கை கோட்பாடுகள் கொண்டவர்கள் வாழ்கிறார்கள். இதிலே மறுமை சிந்தனை உடையவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பவர்கள் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் மரண சிந்தனை உள்ளவர்களை நிறைய, எல்லாருமே மரண சிந்தனை உள்ளவர்களா இருக்கிறத பார்க்கிறோம். இந்த உலகத்துல பாருங்க, கடவுள் கொள்கையில கூட வித்தியாசம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். ஒருத்தனா பல பேரா கருத்து வேறுபாடு இருக்கும். கடவுளே இல்லைங்கிற ஒரு மதத்தை கொண்டவன் இருப்பான், அது வெறி பிடிச்சு மதம் பிடிச்சு இருக்கிறான். கடவுளே இல்லைங்கிறவன் இருக்கிறான். ஒரு கடவுள் கொள்கையை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பல கடவுள் கொள்கையை சொல்லிக்கிட்டு ஒரு சாரா இருக்கிறாங்க, முக்கடவுள் கொள்கைன்னு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதையுமே ஆசைப்படக்கூடாது என்று ஆசைப்பட்டு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த மாதிரி பல வகையான கொள்கைகள் இருந்தாலும்
மனிதன் எல்லோரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எந்த பணக்காரன் ஏழையா இருந்தாலும் சரி, அவன் பிறந்தானே ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இறந்தே தீர்வான் என்பதில் இருவேறு கருத்திற்கு இடமில்லைங்கிற அளவிற்கு எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க. அந்த மரணத்தை சுட்டிக்காட்டி இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த மரணம் வரும் பொழுது, அந்த மரண நேரத்தில், அந்த தருவாயில நான் இந்த சம்பாதிச்சது எல்லாம் அள்ளி வழங்குறேன் நீ சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படாதோ இதே மாதிரி மறுமை என்று ஒன்று வரும். மறுமை எதற்காக இஸ்லாம் நம்ப சொல்கிறது? ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் இந்த மறுமை சிந்தனை நாம் உள்ளே ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் மறுமை சிந்தனையை பற்றி பொதுவான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம்னு கேட்டா, குர்ஆன் வசனங்களில் மறுமை நம்பிக்கை உள்ளவர்களும் சரி, அந்த வசனங்களை கேட்டு நபிகளாருடைய பொன்மொழிகளை கேட்டு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழித்ததற்கு பிறகு, ஒட்டுமொத்தமா உலக மாந்தர்களாம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு, மீண்டும் எல்லோரும் எழுப்பப்பட்டு விசாரணை மன்றம் நடத்தப்பட்டு நல்லவர் கெட்டவர் பிரிக்கப்பட்டு தீயவர் நரகத்தில் தள்ளப்பட்டு சொர்க்கவாசிகளாக நல்லவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை குர்ஆன்ல சொல்லப்படுகின்ற அடிப்படையிலும் ஹதீசுகள்ல சொல்லப்படுகிற அடிப்படையிலும் இருந்தாலும், இதை நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் மறுமையை நம்புகிறோம் என்று வாயளவில் சொல்வதோடு, மறுமையை நம்பாதவர்கள் எவ்வளவு பெரிய பாவங்களை எல்லாம் எப்படி தைரியமாக செய்கிறார்களோ, அதே மாதிரி மறுமையை வெளிப்படையாக நம்புகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களும் இதையே செய்வதை பார்க்கிறோம். வட்டி வாங்குறதும் சரி, வரட்சணை வாங்குறதும் சரி, விபச்சாரத்தில் ஈடுபடுவதும் சரி, மது சூது போன்ற பாவமான காரியத்தில் மூழ்குவதும் சரி, இந்த பிற மதத்தவர்கள், இறைவனை நம்பாதவர்கள், மறுமையை நம்பாதவர்கள், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு தப்பு செய்கிறார்கள் என்றால், அவனுக்கு மறுமை சிந்தனை இல்லைன்னு செய்யறான், பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன? நமக்கு மறுமை சிந்தனை இருக்கும் பொழுது, அந்த சிந்தனையை பற்றி உணர்ந்திருக்கும் பொழுது நம்ம செய்யலாமா? அப்ப நம்ம சமுதாயம் இந்த பாவமான காரியத்தில் ஈடுபடுறானா என்ன காரணம்? மறுமையை பற்றி அதனுடைய காரண காரியத்தை, அந்த மறுமை வாழ்க்கையினுடைய நம்பகத்தன்மையை தெளிவாக புரியாமல் இருக்கிறது தான் காரணம். எப்படி இந்த மறுமையை நம்பாதவர்கள், மறுமை என்ற ஒன்று இல்லை என்று பேசுபவர்கள் வாழ்கிறார்களோ, அதே மாதிரி நம்மள்டையும் புத்தி வந்துருச்சு. என்னடா பெருசா வாழ்க்கை, மண்ணுக்கு போற உடம்பு தானே, எப்படி போனா என்ன என்று ஹராமான காரியத்தில் ஈடுபடுவர அத்தனை பேருடைய உள்ளத்திலும் இது வந்து விட்டது. என்றைக்கோ ஒரு நாள் போகக்கூடிய உசுறு, வெந்ததை தின்னு விதி வந்தா சாகு, கண்டதையும் தின்னுட்டு போன்னு சொல்லக்கூடிய எண்ணம் நம்ம மக்கள்கிட்டையும் வந்து விட்டது. அப்ப மறுமை சிந்தனை பற்றி ஒரு தர்க்க ரீதியாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் நாம் தெரிந்து கொண்டால்தான் இதனுடைய அந்த உள்ளச்சமும் அந்த நம்பகத்தன்மையும், அதனால் நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்கிற வழிமுறையும் நமக்கு அழுத்தமாக பதிவு செய்ய முடியும். பொதுவாக இந்த மனிதன் ஒரு இயல்பான ஒரு சித்தாந்தத்தில் வாழ்ந்து வருகிறான். யாரா இருந்தாலும் சரி, இது பொதுப்படையா சொல்கிறோம், எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த மனிதன் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு முடிவையும் ஒரு லட்சியத்தையும் எதிர்பார்த்துத்தான் காரியங்களை அமைக்கிறான். ஒருத்தன் கடையில போய் வேலை செய்யறான், ஒரு மாசம் கஷ்டப்படுறான். எதுக்குடா வேலை செய்யற? வீட்டுல சும்மா வெட்டியா இருந்துகிட்டு இருக்கிறோமா, டைம் பாஸுக்கு வேலைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுவானா? டைம் பாஸுக்கு இந்த முதலாளிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவானா? இவருக்காக டம்ளர் கழுவிக்கிட்டு இருக்கிறேன், டேபிள தொடச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவர் கூப்பிடும் போதெல்லாம் போறேன், அவர் சொன்ன வேலையெல்லாம் செய்யறேன், எதுக்கு சும்மா செய்யறேன் என்று செய்வானா? இந்த மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு மாசத்துக்கு பிறகு ஒரு முடிவு இருக்குது பாருங்க. ஏதாவது தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊதியம் தருவாங்க பாருங்க. அந்த ஊதியத்தை நம்பி தன் கையில வாங்கல, இன்னையும் பின்னால் ஒரு ஊதியம் கிடைக்கும் என்று நம்பி முன்னால் ஒரு காரியத்தை செய்கின்ற பகுத்தறிவு படைத்தவனாக இந்த இயல்பை கொண்ட மனிதன் வாழ்ந்து வருகிறான். எல்லாத்திலையும் அப்படித்தான். ஒரு குண்டூசியை தயாரிக்கிறதுக்கு எதுக்குடா குண்டூசி? இது அது இரும்பு பெருசா இருக்குல்ல, தேவையில்லாம இவ்வளவு பெரிய இரும்ப ஒரு 2000 குண்டூசை சும்மா டைம் பாஸ் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவானா? அல்லது குண்டூசியை உருவாக்கினாலும் கூட காரண காரியத்தை சொல்லுவானா? ஒரு ஸ்டேப்லர் பின்னா இருந்தாலும் சரிங்க, ஒரு சின்ன ஒரு மடிக்கிற அளவுக்கு இருக்கின்ற பின்ன உருவாக்குறா இருந்தாலும் காரணத்தை கற்பிக்கின்ற மனிதன்
இதற்கு பின்னால் நமக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பல லட்சங்களையும் பல கோடிகளையும் முதலீடு போட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் நம்பிக்கையில வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் பின்னாடி நடக்கக்கூடியதை நம்பித்தான் முன்னாடி சேமிக்கிறான், முன்னாடி சம்பாதிக்கிறான். அப்ப பின்னாடி ஒன்று இருக்கிறது நம்பக்கூடிய இயல்பு இந்த மனிதனுக்கு இருப்பது போல இறைவன் புரிய வைத்திருக்கிறான். எப்படி இந்த உலகத்துல 11 பேர் சேர்ந்து அந்த பிளே கிரவுண்ட்ல கஷ்டப்பட்டு பந்த புடிச்சு ஓடி ஆடி ஒரு நாள்ல சிரமப்பட்டு கிரிக்கெட் ஆடி முடிச்சிடறான். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. ஒரு காலத்துல அது ஆடினார்கள். எதற்கு ஆடினார்கள்? நம்ம நாட்டுக்கு பெருமை, அதன் மூலமாக நமக்கு ஒரு கப்பு கிடைக்கும் என்று ஒரு 6 மாசம் கழிச்சு கிடைக்கிற கப்பை நம்பி 6 மாசம் உழைச்சான்ல, 6 மாசம் நாயா அலைஞ்சான்ல, இந்த 11 பேரை 11 கோடி மக்கள் பார்த்தாங்கல்ல. இது மாதிரி இல்லாம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டான்னா, அந்த 6 மாசம் கிடைக்கிற கப்பும் சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு சூதாட்டத்தை வச்சுக்கிட்டான். எவன் நல்லா விளையாண்டா நமக்கு எவ்வளவு ரேட்டு பேசியிருக்கிறாங்க, நம்ம தோக்கிற மாதிரி இருந்தா நமக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் என்று சூதாட்டம் ஆடி அவனும் முட்டாளாக மக்களை ஆக்க நினைக்கிறான். அதை பார்க்கிற பல கோடி முட்டாள்களும் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனால் இதை இவன் கஷ்டப்பட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறான்ல, இது கூட எதற்கு? பின்னாடி ஒரு முடிவு ஏதோ கிடைக்க போகுது, ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் தான் ஆடுறான். அப்ப இந்த மனிதனுடைய ஒரு வீணான காரியம் கூட, ஒரு விளையாட்டான காரியம் கூட காரணத்தை வைத்துக் கொண்டு, காரியத்தை வைத்துக் கொண்டு, பின்னால் கிடைக்கின்ற ஒரு முடிவை வைத்துக் கொண்டு ஆடுகிறான் என்றால், இதே மாதிரி தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இந்த உலகத்துல நாம கஷ்டப்படும் பொழுது, நல்லவனாக நடக்கும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையில நம்ம நல்லவனாக நடந்து கொண்டால் நாம ஒரு முடிவை வைத்து வாழ வேண்டும். நாம இந்த உலகத்தில் நல்லவனா வாழ்ந்து இறந்தால் பின்னாடி நாம் எழுப்பப்பட்டு இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற 50 வருஷத்திலேயோ 60 வருஷத்திலேயோ 40 வருஷத்திலேயோ 30 வருஷத்திலேயோ நல்லவனா வாழ்ந்தோம், அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாம வாழ்ந்தோம், பெத்த தாய் தகப்பட நல்ல உபகாரத்தோடு அவர்களை மகிழ்விக்கிற நிலையில நம்ம வாழ்ந்தோம், நம்ம பிள்ளைகளை நல்லா உருவாக்கணும், நம்ம மனைவி மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டோம், நம்ம புழங்கக்கூடிய பூமியில நம்ம வாழக்கூடிய மக்களோடு, நம்முடைய உறவினர்களோடு, நம்முடைய நண்பர்களோடு, நாம் வேலை நடத்தக்கூடிய இடத்துல நம்முடைய தொழிலாளர்களோடு, நாம நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்தில் நம்முடைய வேலைக்காரர்களோடு, அல்லது நாம் வேலை செய்யற இடத்தில் நம்முடைய முதலாளியோடு நியாயமா நடந்தோம் என்பதற்கு நமக்கு ஒரு கூலி கிடைக்கும் ஒருத்தர் நம்பினால் இந்த உலகத்துல எல்லாம் சீராக நடைமுறைப்படுத்துவார்கள், நல்லவர்களாக வாழ்வார்கள். ஒருத்தர் இதை நம்பலன்னு வைங்க, இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு நினைச்சான்னா உலகத்துல தான் தோண்டித்தனமாக அலைய திரிய ஆரம்பிச்சிருவான். எந்த அளவுக்கு அலைய ஆரம்பிச்சிருவான்? ஒரு முடிவில்லாத வாழ்க்கையாக இந்த உலகம் போயிடும், உலகமே நாசமா போயிடும். எந்த மாதிரின்னு சொன்னா, ஒருத்தன் மறுமை நம்புறான், ஒருத்தன் நம்பல. இந்த 2 பேரை வச்சு பாருங்க. மதத்தை பத்தி நான் சம்பந்தப்படுத்தியே பேசல, அது அப்புறம் பேசலாம். ஒரு கோட்பாடு ரீதியாக அப்புறம் பேசிக்கலாம். 2 பேரை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. ஒருத்தன் மறுமை நான் நம்புறேன், இந்த உலகத்தில் நமக்கு ஏதோ 30 வயசு 40 வயசு 50 வயசுல நிக்கும் போதோ நடக்கும் போதோ படுக்கும் போதோ எப்பொழுதும் மரணம் வரலாம். வந்ததற்கு பிறகு நாம் ஒரு காலத்தில் எழுப்பப்பட்டு விசாரணை மன்றம் ஒன்று இருக்குது. நம்ம நல்லது செஞ்சா நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை அடைய போறோம், அது நிரந்தரமான வாழ்க்கை.
நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையணும்னா தற்காலிகமான இந்த வாழ்க்கையை நல்லவனா அமைச்சுக்குவோம் என்று ஒருத்தன் நம்புறான். இன்னொருத்தன் நம்பல, அதெல்லாம் முடியாதுங்க, ஒண்ணும் கிடையாதுங்க, செத்து போன பிறகு எவனா எந்திரிக்கிறானா, இதுக்கு முன்னாடி செத்தவனா எந்திரிச்சிருக்கிறானா என்கிற தர்க்கம் பேசிக்கொண்டு மறுமைன்னு ஒண்ணு இல்ல என்று பேசுறது நிக்கிறான். இப்ப நீங்க விளங்கிக்கணும், இந்த மறுமையை நம்பாதவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள ஒரு அப்பாவி கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய தாய் தகப்பனார் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொலை பண்ணிட்டாங்க, நியாயம் வழங்குங்க, கொலை பண்ணது இவன் தான், யாரு, மிகப்பெரிய பணக்கார வீட்டு புள்ள, இவன் தான் கொலை பண்ணிட்டான்னு சொன்னாங்க. அவன் என்ன பண்றான், போலீஸ் ஸ்டேஷன் தானே, அப்படி காசு கொடுத்து பெயிலபிள் செக்ஷனை போட்டு உடனே வெளியே வர மாதிரியான ஒரு வேலையை பார்த்து காசை கொடுத்து வேலைக்கு வாங்கிட்டான் ஸ்டேஷனை. இவன் என்ன பண்றான், என்னடா நம்முடைய பிள்ளைய கொலை பண்ணி இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய அநியாயம் அரங்கேற்றம் ஆயிருக்குது, இதற்கு என்னடா அழகா வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறான், இன்னி நம்மள வேற கொலை பண்ணுவேன் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் நிக்கிறான். கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்ததை விட கோர்ட்ல கொஞ்சம் அதிகமா கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. அங்க கொடுத்த உடனே அங்க இழுபறி ஆன உடனே இங்கேயும் நமக்கு துரோகம் அளிக்கப்பட்டுச்சா, சரி நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிடலான்ட்டு வந்துட்டான். அது ஒண்ணுதான் கடைசி உச்ச நீதிமன்றம், அங்கேயாவது நமக்கு நியாயம் வழங்குவாங்கன்னு போட்டு அதுக்கு பல லட்சத்தை செலவு பண்ணி இவன் போட்ட வழக்குல அவன் அங்கேயும் விலைக்கு வாங்கிடுவான். இந்த அலகாபாத் விலைக்கு வாங்கினாங்கல்ல, அது மாதிரி அங்கேயும் விலைக்கு வாங்குற நாள் நிப்பான். சார் ஏன்னா கத்தியை கூட பார்த்தது இல்ல, கத்தியை பார்த்தால எனக்கு அலர்ஜி, ரத்தத்தை பார்த்தால எனக்கு வாந்தி வந்துடும், சோறு இறங்காது, இவனை போய் நான் கொண்டிருப்பனா, இவனை பார்த்தே பல வருஷம் ஆச்சு, எனக்கு முன்ன பின்ன பழக்கமே இல்ல, இவனை கொல்ற நேரத்தில் இவன் கொலை நடந்த சந்தர்ப்பத்துல நான் வெளிநாட்டுல இருந்தேன்னு இல்லாத விட்டா போட்டு வேலையை முடிச்சு வெளியே வந்துருவான். இப்ப இவர்கள் மறுமையை நம்பாதவர்களாக இருக்கிற காரணத்தினால இவனுக்கு இப்ப தீர்ப்பு எங்க, நியாயம் எங்க? தாய் தகப்பனார் கொஞ்சம் வீரத்திறவனா இருந்தா கொலை பண்ணதுக்கு பதிலடி அவனை கொண்டுட்டு போயிருவாங்க, கோழைகளா இருக்கிறாங்க. இப்ப என்ன நிலை, இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க பாப்போம். அட இப்படிப்பட்ட ஒரு கொலை நடந்ததற்கு இது மாதிரி நிறைய நடக்குது நாட்டுல, இந்த மாதிரியான கொடுமைக்கு என்ன தீர்வு, என்ன பதிலடி? ஒண்ணும் இல்ல. இவன் மறுமையை நம்பாதனால, நாளைக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறத நம்பாதனால, நம்பாத காரணத்தினால அவனும் கொலை பண்ணிட்டு தைரியம் இருக்கிறான், நம்பாத காரணத்தினால இவனுக்கும் தீர்வு இல்லாம தற்கொலை பண்ணிட்டு போயிடறான். என்னடா வாழ்க்கை இது, எங்க பார்த்தாலும் கேவலப்படுத்திறோம், ஒரு புண்ணியம் இல்ல, எல்லாத்திலும் நம்மளை ஏமாத்தி நிக்கிறாண்டு இவன் தற்கொலை தான் இவனுக்கு முடியுமா அமையுமே தவிர இவனுக்கு நியாயம் கிடைச்சதா? நியாயம் கிடைக்காது, நியாயம் கிடைக்கல. அப்ப என்ன ஆறுதல் இவனுக்கு? ஒரு ஆறுதல் இல்ல. இப்ப நம்பியவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மறுமைன்னு ஒண்ணு இருக்குது நம்புறான்னு வைங்க, அவன் முட்டி மோதி பார்ப்பான், இங்க லோக்கல்ல பிடிபடுறான், மோசடி, இவனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிட்டான் ஒருத்தன், மோசடி கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு போய் பாக்குறான், ஸ்டேஷன்ல விலைக்கு வாங்கிட்டான், ரைட்டு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறான், அங்கேயும் விலைக்கு வாங்கிட்டான். அதுக்கப்புறம் பாக்குறான், விடுறா நாளைக்கு அங்க ஒரு மன்றம் இருக்குதுல்ல, இங்க இருக்கிற மனுஷனை விலைக்கு வாங்கிருவ, அங்க இருக்கின்ற கோர்ட்ல இருக்கிற நீதிபதி கூட விலைக்கு வாங்கிருவ. ஆனா நாளைக்கு இருக்கிறான ஒரு அதிபதி, எவனுடைய பரிந்துரையும் தூக்கி எறியக்கூடிய, எவனுடைய சால்ஜாப்பையும் எடுத்துக்கொள்ளாத, எவனையும் கண்டுகொள்ளாத அந்த மாதிரியான ஒரு அதிபதி நாளைக்கு இருப்பான். அவனுக்கு நடந்தது என்னன்னு தெரியும், அவனுக்கு எந்த விதமான ஆள் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்ல, நம்முடைய உள்ளத்தில் நினைக்கிறதே அறியக்கூடியவன், நீ செஞ்ச மோசடி அறியக்கூடியவன் இருக்கிறான். எனவே உன்னுடைய மோசடிக்கும் உன்னுடைய பாவத்திற்கும் கடுமையான தண்டனை இறைவன் கொடுத்தே தீர்வான்ட்டு இவன் எச்சரிக்கையை பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இவனுக்கு இது ஒரு ஆறுதலாகவும் போயிடும். அவனுக்கு என்ன, ஆஹா இவன் சொல்ற மாதிரி இது நடக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒருவன் நடந்துட்டா, நடக்காட்டி பஞ்சாயத்து நடந்துட்டா, அதான் அவன் நினைப்பான். அப்ப என்ன பார்ப்பான், இவன் நம்புறவனா இருந்தா, கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை உள்ளவனா இருந்தா, நாளைக்கு இறைவன் விசாரிப்பான். 10 லட்சத்துக்காக வேண்டி மிகப்பெரிய படுகொலிக்கு ஆளாயிரணும் வேண்டாம், ஏதோ உட்கார்ந்து சமரசமா பேசி என்ன தேவையோ நம்ம கொடுத்து விட்டுருவோம் என்று அவன் உட்கார்ந்துருவான். அப்ப இந்த மாதிரியான பின்னால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதுல எவனுடைய வக்காலத்தையும் எடுபடாது, எவனுடைய ஜால்ராவும் எடுபடாது, எவனுடைய காசு பணமும் விலை போகாது, அங்கே நீதிக்கும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் மட்டும்தான் மதிப்பு இருக்கிறது என்பதை, அந்த மன்றத்தை மறுமையை நம்பக்கூடிய ஒருவன் இந்த உலகத்துல நல்லவனாக இருப்பான், பாவம் பண்றதுக்கும் பயப்படுவான். இதற்குத்தான் இஸ்லாம் மறுமையை நம்ப சொல்கிறது. இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த மறுமையில் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்றால், துன்யாவுல பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்கிறோம்ல, சேமிச்சு வைக்கிறோம்ல, அது செய்யலாம், அது தப்பே கிடையாது, நியாயமான முறையில் செய்யறது தப்பு இல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கூட அதுக்கு ஒரு அழகான வழிமுறை அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான்.
என்ன சொல்றான்? ஒரு மன்னர் கனவு காண்றார். பொதுவாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட அற்புதம் என்னவென்றால் கனவுக்கு விளக்கம் சொல்ற அற்புதம். அது இறைவன் நாடினால் அனுமதித்தால் சில குறிப்பிட்ட கனவுகளுக்கு விளக்கம் தருவாங்க. ஆனா உலகத்தில் அப்படி யாருக்குமே அற்புதம் வழங்கப்படல. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் வழங்கப்பட்ட அற்புதம். ஏன்னா எந்த ஒரு இறை தூதர் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தான் இறை தூதரை இறைவன் அனுப்பி வைப்பான். அது மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இந்த கனவுகளில் விளக்கம் சொல்றது. அப்ப ஒரு மன்னர் கனவு காண்கிறார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல செய்யாத குற்றத்திற்காக தப்பு செய்ய மாட்டேன், பாவம் பண்ண மாட்டேன், விபச்சாரம் புரிய மாட்டேன் என்று அந்த நாட்டினுடைய அந்த எஜமானி அம்மாவுக்கு எதிராக நின்றதனால் தன்னுடைய ஆசைக்கு கட்டுப்படாதவர் என்பதற்காக வேண்டி சிறைச்சாலைக்கு தள்ளினார்கள். சிறையில ஒண்ணு தப்பு செஞ்சா நினைச்சிடக்கூடாது. சிறைச்சாலையில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தகவல் வருகிறது, அந்த மன்னர் ஒரு கனவு கண்டிருக்கிறார். இந்த கனவுக்கு சரியான விளக்கத்தை நீங்க யார் சொல்றீங்கன்னு அந்த மன்னர் அந்த அரசவையில கேட்கவும் செய்கிறார். யாருக்கும் சரியான விளக்கமும் சொல்ல தெரியல. அது என்ன கனவு, விளக்கமே சொல்ல முடியாத அளவுக்கு என்ன கனவுன்னு கேட்டா, ஒரு 7 மெலிஞ்ச மாடு இருக்குது, 7 கொளுத்த மாடு இருக்குது. இந்த 7 கொளுத்த மாடை, நல்லா கொழுகொழுன்னு இருக்கிற மாடை, இந்த 7 மெலிஞ்ச மாடு இருக்குது பாருங்க, அது அப்படியே இந்த 7 கொளுத்த மாடை சாப்பிட்டுருது. இப்படி ஒரு விசித்திரமான கனவு. 4 மாடு வயல்ல மேய்ஞ்சதுன்னா இது ஒரு கனவு, ஓகே, ஏதோ காரணம் இருக்கும்ல, ஒரு புத்திக்கு ஓரளவுக்கு இது ரைட்டு, சாப்பிடத்தானே மேயுது வேலை. ஆனா 7 மெலிஞ்ச மாடு 7 கொளுத்த மாட்டை எப்படி திங்குது? மாடை திங்குது. புரியலையே, வித்தியாசமா இருக்குது. இது ஏதோ ஒரு மறைமுகமான அறிவிப்பு இல்லாம இந்த அர்த்தம் இருக்காது அப்படின்னு நினைத்து கொண்டு இதற்கு என்ன அர்த்தம் சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. அந்த சபையில் உள்ள யாருக்கும் பதில காணும். அப்பதான் சொல்லப்படுகிறது, யூசுப் என்று ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இந்த மாதிரியான அற்புதங்கள் இருக்குது, அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லுவாருன்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் அதுல இருந்து வெளிவராங்க. ஏகத்துவ கொள்கை சொல்றாங்க, நீங்க இறைவனை வணங்குங்க, இறைவனுக்கு இணை வைக்காதீங்க, இறைவனுக்கு பார்ட்னர்கள் ஆக்கிறாதீங்க, படைச்சவன் ஒருத்தன் தான், அவனுக்கு எந்த சிரமமாக இணை துணை கிடையாதுங்கிற கொள்கை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனக்கு வழங்கப்பட்ட அற்புதத்தை எடுத்து காட்டுறாங்க. என்ன உங்களுடைய கனவு என்ன? 7 கொளுத்த மாடுகளை 7 மெலிஞ்ச மாடுகள் சாப்பிடுறது தானே கனவு. அது அல்லாஹ் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறான்னா, உங்களுக்கு ஒரு 7 வருஷம் ரொம்ப செழிப்பு நடக்க போகுது, நல்ல பரக்கத்தை சம்பாதிக்க போறீங்க, உங்க நாட்டுல நிறைய விளைச்சல் ஏற்படும். அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கடுமையான வறுமை நிலவ போகிறது. ஒரு நாட்டுல 7 வருஷம் கடுமையான விளைச்சல் இருக்க போகுது, நிறைய செல்வம் கொளிக்கும், அதான் கொளுத்த மாடு மாதிரி. அடுத்து வருகிற 7 வருஷம் கடுமையான வறட்சியிலையும் ரொம்ப வாடி போகக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்க இப்ப என்ன செய்யணும்னா, நல்லா விளைஞ்சிருக்குதே, நல்லா கொளுத்து இருக்குதுன்ட்டு அத்தனை இழந்துடாதீங்க, தர்மடி செலவு பண்ணி வீண்முறை பண்ணிடாதீங்க. இந்த 7 வருஷம் கிடைச்ச விளைச்சல் நல்லா சேமிச்சு வச்சிருக்கீங்க. அடுத்த 7 வருஷம் பஞ்சம் ஆடும்ல, வறுமை தாண்டவம் ஆடும்ல, அப்ப இதை செலவு பண்ண டேலி ஆயிரும். ஒரு அரசு கூட இப்படித்தான் இருக்கணும். அரசாங்கம் எடுத்தோம்னா கஜானால அந்த திட்டம் இந்த திட்டம் அறிவிச்சு எல்லாம் காலி பண்ணிட்டு போது கிறுக்குத்தனாது. 5 வருஷம் திட்டம் அமைச்சிட்டு தான் போறான் பாருங்க. இது எல்லாமே இஸ்லாத்துடைய முன்மாதிரி. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்லி தந்து இந்த 7 வருஷத்தினுடைய அந்த வறட்சியை இந்த 7 வருஷத்தினுடைய செழிப்பை வைத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை கனவா இறைவன் புரிய வச்சிருக்கிறான் என்று சொல்றது அவங்களும் அந்த அந்த நடப்பு வாழ்க்கையில கண்டுகொள்கிறார்கள். இதிலிருந்து பல்வேறு அற்புதங்களும் பல்வேறு படிப்பினைகள் கிடைத்தாலும் இதுல ஒரு படிப்பினை என்ன, பின்னால் நமக்கு எந்த விதமான வறட்சி ஏற்படக்கூடாது, பின்னால் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்கு முன்னால் சேமிக்கிறது இஸ்லாத்தில் இருக்கத்தான் செய்கிறது. சேமிக்கலாம், ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி நம்ம சேமிக்கிறதுல காட்டுற அக்கறை, இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி நம்ம சேமித்து வைப்பதற்காக வேண்டி காட்டுற அந்த கவனங்கள் எல்லாம் மறுமைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதை மறந்துட்டோமே. மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நம்ம என்ன சேமிக்கணுமோ, எதை சேமிக்கணுமோ, எப்படி சேமிக்கணுமோ அதை மறந்து நிக்கிறோமே. எந்த அளவிற்கு நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்த சமுதாயம், படைத்த ஒரு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை கொண்டவனாக இருந்தால்தான் இவன் மனுஷனுக்கு நன்றி செலுத்துவான், தன்னுடைய பெத்தவனுக்கு நன்றி செலுத்துவான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கண்ணியம் கொடுப்பான், தன்னுடைய குடும்பத்தார்களோடு கண்ணியத்தோடு வாழ்வான், தன்னுடைய மனைவி மக்களோடு நல்ல முறையில் இருப்பான். அப்போ ஒரு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய
வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய, அவனுக்கு பயப்படக்கூடிய, அவன் தடுத்தவற்றில் இருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய, அவன் அனுமதித்தவற்றை பயன்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாதவன் ஒரு காலத்திலும் இந்த உலகத்தில் நல்லவனா வாழ முடியாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. அப்ப இந்த இறைவனுடைய விஷயத்துல நாம எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? மறந்தாச்சே. மறந்தா எப்படி நடக்க முடியும்? இறை நினைவே இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில 5 வேளை தொழுகை இல்ல. ரமலான் மாசம் வரும் பொழுது அந்த நோம்போட சேர்த்து நோம்புல தொழுகை இல்ல, இரவு தொழுகை இல்ல. அந்த நோம்புக்கு அடுத்து வருகிற ரமலான்ல அப்படி தலையை காட்டிட்டு பிரியாணியை சாப்பிட்டு முடிந்ததோட அதுக்கப்புறம் பள்ளி வாசலுக்கு தொடர்பே இல்ல. இமாமும் மோதினாலும் சேர்ந்து போஸ்ட் தான் அடிக்கணும், காணவில்லை. ரமலான் மாதம் சாயந்தரம் 6 மணிக்கு கஞ்சி கொற்றா மணமணக்க நிறைந்தவர்கள், வடையோடு சாப்பிட்டவர்கள், ரமலானுக்கு பெருநாள் திடலில் கூடியவர்கள் யாருமே அதற்கு பிறகு காணவில்லை என்று போஸ்ட் அடிக்கிற அளவிற்கு இங்க நம்முடைய லட்சணம் சந்திச்சிருக்கிறது என்றால் நம்முடைய இறை வணக்கம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன, நம்ம ஜக்காத்துங்கிற பேர்ல ஏதாவது நம்ம சம்பாதித்தவைகளுக்கு கொடுத்திருக்கிறோமா? நாம சேமித்தவைகளுக்கு கொடுத்திருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் பெருநாள், ஒரு பெருநாளுடைய உரையில ஆண்களுக்கு கடும் எச்சரிக்கை, இறை எச்சரிக்கை பற்றியும் நன்மையான காரியங்களை பற்றி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆர்வமூட்டி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த உபதேசங்கள் எதுவுமே பெண்கள்கிட்ட போய் கேட்கல. பெண்களுக்கு கேட்கலன்னு பெண்கள்கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு பயான் பண்றாங்க. பெருநாள் உரை ஒண்ணுதான் கேட்கலங்கிறக்காண்டி அங்க இன்னொரு பயான் செய்யும் பொழுது பெண்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தஸத்தக்ன யா மாஷர நிஸா, பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள். இன்னி உரீத்துக்குன்ன அக்ஸர் அகலின்னார், உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்திருக்கிறேன், உங்களைத்தான் நரகத்தில் அதிகமாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் கணவனை நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்கிறீர்கள். அவர்களுக்கு எதிராக அவர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கொடுத்தாலும், எவ்வளவு சம்பாதித்து கொடுத்தாலும், உன்னை கட்டி நமக்கு என்ன புண்ணியம் என்று நிராசை அடைந்து விடுகிறீர்கள். அதே மாதிரி அதிகமாக சபிக்கிறீர்கள். உங்களுடைய இந்த பாவத்திற்கு பரிகாரமாக தர்மம் பண்ணுங்கன்னு சொன்னார்கள். எதற்கு இது சொல்றோம்னா, இந்த தான தர்மங்கள் என்பது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமா அமைஞ்சும். அந்த மாதிரி பாவத்திற்கு பரிகாரமாக அமையக்கூடிய, ஏழை சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய, நல்ல அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய, அவர்களை சுயமரியாதை மிக்கவர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பண்பாக அந்த வசதி உள்ளவர்கள் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய சொல்லிருக்கிற இந்த மார்க்கத்துல தான தர்மம் எத்தனை பேர் செய்யறோம்? இல்ல. நமக்கு சேர்த்து வச்சதே 10,000ங்கிற அளவுக்கு பேராசை இருக்குது. பேராசை எந்த லட்சணத்துல இருக்குது? பேராசை எந்த அளவுக்குன்னா, நம்ம சாகர வரைக்கும் ஒண்ணு விட்டுறக்கூடாது. இந்த கழுத்துல மாட்டினா ஒரு சொட்டு விழுந்துடக்கூடாது. விழுந்தாலும் அதை டெவலப் பண்ணி வேற மாதிரி பெருசா கட்டணும், அவ்வளவுதான். அந்த மாதிரில இருக்குது.
கழுத்துல மாட்டுறதும் சரி, காதுல மாட்டுறதும் சரி, காலில் போட்ட கொலுசுல கூட தங்கம் இருக்குதான்னு தேடுற அளவுக்குள்ள இருக்குது பேராசை. அந்த பேராசை தங்கத்துல போடுறோம்னா ஓகே இருக்குன்னு போடுறீங்க, பேராசை எப்படி இருக்கு தெரியுமா? இது பத்தாது, இது மாதிரி நீ 4 வேணும், 4 கல்யாணத்துக்கு 4 மாரில போட்டுட்டு போகணும், இந்த புடவைக்கு அந்த வாட்சி கட்டணும், அந்த புடவைக்கு இந்த வாட்சி கட்டணும் நிக்குதே. அப்ப பேராசை எந்த அளவுக்குன்னா தன்னிடம் எவ்வளவு சேர்ந்தாலும் சரி. ஆதமுடைய மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறானாம், அல்லாஹ் சொன்னது அப்படியே சொல்றாங்க, ஆதமுடைய மகனுக்கு எப்படி புத்தி தெரியுமா? 2 ஓடை அப்படி தங்கமா போகுதுங்க, ஓடுறதெல்லாம் தங்கம், அப்படி இறக்கி வச்சு உருக்கி வச்சு தங்கம் தான் போகுது. சாக்கடையில தங்கத்தை அள்ளுறான், எங்காவது தங்கத்துடைய ஒரு பாயிண்ட் விழுந்திருக்குமாண்டு அதுல இருந்து ஒரு 10 கிராம் எடுத்துருவான். ஒரு மாசம் தேக்கி வச்ச சாக்கடையில இருந்து, இந்த தங்க பற்றையில இருந்த கொட்ட அந்த சாக்கடையில இருந்து அவனுடைய அந்த கழிவுல இருந்து 10 கிராமத்தை எடுக்க முடியும். இறைவன் சொல்கிறான், ஓடுற ஆறுலாம் தங்கம், அல்லாஹ் பல பவுனு, அல்லாஹ் பல டன்னு, அவ்வளவு தண்ணி மாதிரி கடல் மாதிரி இருக்குது தங்கம், ஓடுது, அவ்வளவு வேகமா ஓடுது. தங்கம் ஓடினாலும் கூட அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? 2 இருக்குது, இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே நினைப்பான். 2 வச்சு என்ன பண்றது சிந்திக்க மாட்டான், இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிற புத்தி இந்த ஆதமுடைய மக்களுக்கு இருக்குது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னோடது உன்னோடதுன்னு பேசுறியே, எல்லாம் என்னது, எல்லாம் என்னதுதான், எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு பேசுறியே, எது உன்னோடது தெரியுமா? நீ உண்டு கழிச்சுட்ட பாரு, உண்டு கழிச்சு நீ வச்சா இதை எவனுக்காவது பயன்படுமா? எவனுக்குமே பயன்பட, மனுஷனுக்கு சொல்றேன், எவனுக்குமே பயன்படாத அளவிற்கு கழிச்சு வச்சையே, இதுதான் உனக்கு, எடுத்து தேவைன்னு எடுத்துட்டு போ, எது இதுதான் உனக்கு. உடிச்சு கிழிச்சியே எவனுக்காவது கொடுக்கலாமா? அதெல்லாம் கொடுக்க புத்தி வருது. நம்ம மக்களுக்கு என்ன வரும்டா, நம்ம போடுகிற டிரெஸ் இருக்குது, நம்ம ஒரு 10 டிரெஸ் வச்சிருக்கிறோம், 10ல ஒரு 2 கலர் வந்து கலர் சுமாரா இருக்குது, ஆனா நம்ம தான் போடுறோம்னா அது தாராளமா அள்ளி கொடுக்கலாம், தப்பு இல்ல. நமக்கு இப்ப பிடிக்கல, ஆனா தரமா தான் இருக்குது, அதை வாங்குற நிலையில உள்ள தாராளமா வாங்கிக்குவானா தப்பு இல்ல. ஆனால் கிழிஞ்சிருக்குது, ஒரு மாறி இருக்குது, ஃபேடா இருக்குது, கண்டிப்பா இதை கொடுத்தா அவன் ஒரு மாறி போய் இந்த வீட்டுல வந்து நின்னமே நினைக்கிற அளவுக்கு கேவலப்படுவான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும், ஒருவேளை அதே துணியை நமக்கு அன்பளிப்பா கொடுத்தா நம்ம வாங்குவோமா என்று நினைச்சு பார்க்கணும். இவன் என்ன பண்றான், எது ரொம்ப கண்டாங்கியா இருக்குதோ அவ்வளவு ஆக கழிவட்டதை தூக்கி அப்படியே கொடுத்துட்டு வந்தான். அள்ளு விளங்கணும்ல, பிச்சைக்கார பெண் அள்ளு வந்தாங்கல்ல, தூக்கில கொடுத்தோம், ஜக்காத்தெல்லாம் கொடுக்குறீங்க, தூக்கி கொடுக்குற போது எது இவனது என்று சொல்லப்பட்டுச்சோ அதுதான் கொடுக்குறான். எதை கிழிஞ்சு போனதை நீ உடுத்தி கிழித்தியதும் உண்டு கழிச்சதும் தான் உனக்குள்ளது, மற்றதெல்லாம் இங்க உனக்குள்ளது எதுவும் கூட வராது. இந்த நாளைக்கு ஒருத்தர் சாகரான்னு வைங்க, இந்த இறந்து போனவனுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களும் பாதி நின்றுவான், அவனுக்கு பின்னால் வரக்கூடிய உறவினர்கள் யாரும் தொடர மாட்டார்கள். அவன் கையில் ஒரு மோதிரம் போட்டாலும் கூட, அவர் பாவம் மௌத்தா போயிட்டாருங்க, அடக்கம் பண்ணுவோம், அடக்கம் பண்ண அப்புறம் எதுக்கு அந்த மோதிரம் எடுங்க, முடியவே முடியாது, அர்த்தம் எடுக்கணும், அறுத்து எடுத்துருங்க, எதுக்கு அப்படின்னு இவன் உடல்ல ஒட்டின ஒரு துண்டு அல்றதுக்காக வேண்டி இவன் கையெடுத்தாலும் பரவாயில்லன்னு நிப்பாங்க. அந்த அளவிற்கு நம்ம கூட காசும் வராது, பணமும் வராது, நகையும் வராது, அந்தஸ்து வராது, சொத்து பத்திரம் வராது, ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் இவனுக்கு அடுத்து யாருங்கிற பேச்சுவார்த்தை வந்துருது. அந்த மாதிரியாக இவனுக்கு எதுவுமே தொடராத நிலையில இவன் வயிற்றுல கொஞ்சம் இருக்கும் பாருங்க அந்த மலம், அது கூட மலக்குமார்கள் முதுகிலையும் முகத்திலையும் ஓங்கி அடிக்க அடிக்க பாதி வெளியே வந்துடும். அந்த மாதிரி கடுமையான நிலையில இவன் மரணத்தை சந்திச்சுட்டு போறானே, இவன் இந்த உலகத்துல இவ்வளவு பேராசைப்பட்ட காரணத்தினால யார மறக்கிறான், படைத்த ரப்புல் ஆலமீனை மறந்துவிட்டு, அவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகளை மறந்துவிட்டு, அவன் சொன்ன அந்த கட்டளைகளையும் மறந்தவனாக வாழ்கிறான். அப்ப தான தர்மத்தை உதாசீனப்படுத்தி ஒதுக்கிட்டு போறான். அதே மாதிரி அவனுடைய தான தர்மங்கள் ஒரு பக்கம் போனாலும் இவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நப்பாசை வருகிறது, இந்த உலகம் தான் நமக்கு நிரந்தரம்ங்கிற மாதிரியான புத்தி வந்த உடனே எப்படியாவது காசு சம்பாதிக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும், எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்லைங்கிறதுனாலதான் வட்டிங்கிற ஒரு கடுமையான ஒரு பாவத்தில் ஈடுபடுறான். எந்த மாதிரியாக லா தௌக்குல் ரிபா அல்லாஹ் முதாஃபா, பன்மடங்கு பெருக்குகிற வட்டியை வாங்கி சாப்பிடாதீர்கள், இது பாவமானது, இது நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடியது. லானல்லாஹு ஆக்கில ரிபா, வட்டி வாங்கி திங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நாசமாக்கி விடுவான். மூக்கிலகு, அது வட்டி வாங்குறது, அந்த வட்டியை கொடுக்கிறான் அவனை நாசமாக்கிடுவான். ஷாஹிதைஹி வ காத்திபகு, அவனுக்கு சாட்சியாக இருப்பவர்கள், அதை எழுதி கொள்பவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் நாசமாக்கிடுவான்.
எல்லாரும் இந்த பாவத்துல சமமா போயிருவாங்க, வட்டி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்துல, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் பெயர் தாங்கியா இருந்து கொண்டு எந்த மாதிரி வட்டி வாங்குறான்? கந்து வட்டி, கரண்ட் வட்டி, மீட்டர் வட்டி, அந்த வட்டி இந்த வட்டின்னு இவனும் வாங்கிட்டு இருக்கான். அதுல ஒரு ஸ்டைல், நாங்கெல்லாம் ரொம்ப துரோகம் பண்ண மாட்டோம், 100க்கு 2 ரூபா தான் வாங்குவோம், 5 ரூபா தான் வாங்குவோம். மத்தவன் 10 ரூபா வாங்குறது பெரிய துரோகமா, 5 ரூபா தான் வாங்குவோம். பண்றதெல்லாம் துரோகம். அதுல என்ன துரோகத்துல ஏற்றத்தாழ்வு? நிரந்தர நரகம்னு ஆயிப்போச்சு. நிரந்தர நரகத்துல தூக்கி எறியப்படக்கூடிய ஒருவன் அது என்ன 5 ரூபா 2 ரூபா? துரோகம்னா துரோகம் தான். ஒரு 100 ரூபாய கொடுத்துட்டு பொருளை பேரம் பேசினா வேலை முடிஞ்சு போச்சு, வியாபாரம். இந்த 100 ரூபாய்க்கு நாள் கணக்கு காசு கேட்டா, இதை 2 நாள் கழிச்சு தந்தா இவ்வளவு கொடு, ஒரு மாசம் கழிச்சு தந்தா இவ்வளவு கொடு, ஒரு வருஷம் கழிச்சு தந்தா இவ்வளவு கொடுண்டு காலத்தை கணக்கிட்டு இந்த காசுகளை பெருக்கிறான் என்றால் இதான வட்டி. அதுலயும் சில தாய்மார்கள் அப்படி போறது. அதே மாதிரி வீடுக்கு கொடுக்கறான் லீஸுங்கிற பேர்ல. எப்படி பாக்குறான்? 50,000 ரூபாய் அட்வான்ஸ், 5,000 ரூபாய் வாடகை. இது பிரச்சனை இல்லை, இது வாடகை அட்வான்ஸ். முன்பணம் இருந்தா தானே இவனையும் அவன் எகிற முடியும். அதுக்காக ஒரு கண்ட்ரோல் லகானது. ஆனா இவன் என்ன பண்றான்? 5 லட்சம் ரூபாய் அப்படியே கொடுத்துறது. அதுக்கு ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க, ஒத்தின்னு சொல்லுவாங்க, போகியம்பாங்க, அடமானம்பாங்க, லீஸ் ஏதோ ஒரு பேர். லீஸ்னா 2 அர்த்தம் இருக்குது. ஒரு வகையான லீஸ் என்னன்னா 10,000 ரூபாய் கொடுக்குறேன், அல்லது ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன், அல்லது 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், 2 வருஷம் யூஸ் பண்றேன், இந்த 2 வருஷம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துடணும், அவ்வளவுதான். அந்த 1 லட்சம் ரூபாய் திருப்பி வராது. இதுதான் லீஸ்னு அர்த்தமே. ஆனா இப்ப லீஸ் எப்படி வச்சிருக்கிறான்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறது, கொடுத்து 2 வருஷம் 3 வருஷம் நல்லா பொழைக்கிறது, 3 வருஷம் கழிச்சு அந்த 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிருது. இவனுக்கு ஒரு கஷ்டம் இல்லைங்க, ஓசியில இருந்துட்டு போயிட்டான், 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். உடனே இவன் தத்துவம் பேசுது, அந்த 5 லட்சம் என்னிடம் இருந்தால், நான் பெரிய கோடீஸ்வரன் நகரியா, என்னிடம் இருந்தால் அதை நான் 50 லட்சம் ஆக்கியிருப்பேன்ல, அதை அவன் ஆக்குனான்ல, எல்லாம் மறந்துட்டு பேசுற பேச்சு. ஏன் 5 லட்சம் உன்னிடம் இருந்தால் நீ பிச்சைக்காரன கூட மாறி இருப்பில, உன்னை ஏமாத்திருப்பான்ல. ஏமாத்தாம இருக்கிறதுக்கு ஒருத்தன் பத்திரமால சேமிச்சு வச்சான். சேமிச்சு வச்சவங்கள நீ கூலி கொடுக்கணும். பத்திரமா வச்சீங்க, களவு போகாம வச்சீங்க, எவனும் வந்து பிடிக்காத அளவுக்கு பார்த்து வச்சீங்க, எவனும் மோசடி பண்ணாத தர்மம் காத்தீங்க, இந்த 5 லட்சம் ரூபாய் பாதுகாத்து 2 ரூபாய் கூலி அதெல்லாம் கொடுக்கணும். இவன் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு வந்துடுறானே. இதுல என்ன வட்டியை கொடுத்தான்? என்ன இவன் வட்டி வாங்கி சாப்பிட்டான்? 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷம் ஓசியில இருந்துட்டு வந்தாண்டா ஒரு 5,000 ரூபாய் வாடகை பெருமானமுள்ள வீடு. வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 60,000 ரூபாய். 5 வருஷத்துக்கு எவ்வளவு? 3 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் பிளஸ் 3 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் வாங்கிட்டான். திருப்பி 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்துருக்கான். இதான் கணக்கு, இதான வட்டி. இது 100க்கு 5 ரூபாய் வாங்குறான்ல, இவனை விட ஆக மோசமான வட்டி இது. எப்படி? அவனுடைய சொத்தை நாசமாக்கிட்டுல வர வட்டி. அப்ப இந்த மாதிரியான போர்வையில ஒரு சாரார், இன்னொரு சாரார் என்ன, ஒரு 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துறது. வீட்டுக்கு எவ்வளோ? இந்த வீட்டுக்கு 5,000 ரூபாய் வாடகை வைங்க. இது 5,000 ரூபாய் வாடகைக்கு நம்ம அட்வான்ஸ் முன்ன பின்ன கொடுக்குறோம். 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஆக்குறோம், அவனுடைய அதிகாரம். 5,000 ரூபாய் 4,000 ஆக்குறோம், அவனுடைய அதிகாரம். ஒருத்தன் பாக்குறான், இந்த வீட்டுக்கு 500 ரூபாய் வாடகை கொடுத்தா அநியாயங்க இது அப்படின்னு நமக்கே தெரியுது. இந்த வீட்டுக்கு 500 ரூபாய் வாடகை சமம் இல்ல என்று வரும் பொழுது அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய திருப்பொருத்தத்துக்கு தகுந்த மாதிரி, அவன் ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த மாதிரி ஒரு 5,000 ஒரு 4,000 போட்டா ஓகே. இவன் என்ன பண்றான்னா 10 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்து, மாசம் நாங்களும் வாடகை தரும்ல, எவ்வளவு? 250 ரூபாய். இது வாடகை கேட்டா நாங்க போகியமில்ல, இல்லவாப்பா வாடகை கரெக்டா கொடுத்துருவோம், எவ்வளவு? 250 ரூபாய். இது வாடகையா? இது அந்த கணக்கு தான். எந்த கணக்கு? 250 ரூபாய் கொடுத்தானா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 3,000 ரூபாய் ஆச்சு. 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 15,000 ஆயிடுச்சா? இத 15,000 அப்படி வைங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபாய் கணக்கு வச்சா எவ்வளோ? 60,000 ஆச்சு. 5 வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய். 3 லட்சத்துல 15,000 ரூபாய் போனா 2,75,000 வட்டி சாப்பிட்டு இருக்காரு. நம்மள ஹிக்மத்தா சொல்றது வாடகை கரெக்டா. இது உலகமாக பிராடு. அப்ப இப்படி சாப்பிடக்கூடிய அளவிற்கும் இந்த மாதிரி சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து நிக்கிறான்னா என்ன காரணம்? எல்லாமே மார்க்கம் ஒன்றை தடுத்திருக்கும் பொழுது தன் மனோ இச்சையை முன்வைத்துக் கொண்டு இந்த பாவமான காரியத்தில் ஈடுபடுகிறார்களே, அதற்கு வியாக்கியானம் சொல்லி திரிகிறார்களே, இவர்களை எல்லாம் அல்லாஹ் நாசமாக்குவான் என்பதை உணர்ந்து இந்த பாவத்திலும் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இரையச்சம் நான் 5 கரெக்டா சொல்லுவது போல இரையச்சம், அதுவும் இரையச்சம். அதோடு அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாம இருக்கிறது இரையச்சம் தான். அந்த மாதிரியான காரியத்தை நம்ம செய்யறது காரணம் என்ன? இரையச்சம் இல்ல, மறுமை மேல் உள்ள பயம் இல்ல. இதானங்க இன்னைக்கு சேமிப்பு. சேமிப்புனா என்னது? இன்னைக்கு சேமிக்கிறது என்ன அர்த்தம்? நாளைக்கு மறுமைக்காக வேண்டி
மறுமையின் வெற்றிக்காக வேண்டி இன்னைக்கு 5 வேளை தொழுகிறோம்னு வைங்க, அதுக்காக வேண்டி நேரத்தை அர்ப்பணிக்கிறோம், அதுக்காக வேண்டி வியாபாரத்தை விட்டு வரோம், அதுக்காக வேண்டி கொஞ்சம் நஷ்டத்தை படுவோம். அந்த நஷ்டத்தை சேமிப்பா வைக்கிறோம். எதற்கு? மறுமையில் வெற்றி பெறுவதற்கு சேமிப்பா வைக்கிறோம். நம்ம நோன்பு வைக்கிறோம், அதுக்காக வேண்டி சில நஷ்டங்கள் வரலாம், அதுக்காக வேண்டி சில துன்பங்கள் வரலாம், அதுக்காக வேண்டி சில வியாபாரம் கெடலாம், மறுமையில் நன்மைக்காக வேண்டி. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 95001689. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. பிஜே, லூஹா, MS, அல்தாஃபி, நாசர், ரஹ்மத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை ₹30 மட்டுமே. அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு. ஒரு டிவிடியின் விலை ₹30 மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை ₹30 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூடும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ₹150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நம்ம ஏதாவது நல்ல காரியம் செஞ்சால் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை எல்லாம் நம்ம ஓரளவு சகிச்சுக்கிறோம். ஆனால் ஒரு தீமையான காரியத்திலிருந்து ஒதுங்கினால் இதனால் நமக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய மகத்தான ஒரு பாதுகாப்பு, மகத்தான பாக்கியம், அதை நம்ம உணராம இருக்கிறோம். இந்த வட்டி வாங்குற விஷயத்துல உணராம இருக்கிறோம். வரதட்சணைங்கிற பிடி இருக்குதே, எல்லா வகையான தீமைகளுக்கும் மூலதனமாக இருக்கின்ற ஒருத்த வீட்டுல கொலை நடந்தாலும் சரி, அதுக்கு இந்த வரதட்சணை பின்னணியா இருக்கு. ஒரு வீட்டுல வந்து ஸ்டவ் வெடிச்சதுன்னு பஞ்சாயத்து வந்தாலும் இந்த வரதட்சணை அப்படி பின்னாடி தொக்கி நிக்குது. ஒரு வீட்டுல கணவன் மனைவிக்கு மாமனார் மாமியார் இருக்கிறது, வெட்டுக்குத்து நடக்குது, இது தொக்கி நிக்குது. ஒரு வீட்டுல குடும்பத்தோட தற்கொலை பண்றான், இந்த வரதட்சணை தொக்கி நிக்குது. ஒரு வீட்டுல முதிர்கன்னியாக 35 வயசு 40 வயசு ஆகி திருமணம் ஆகாத ஒரு பெண் வீட்டை விட்டு ஓடி போறாள, அந்த பாவமான காரியத்திற்கும் அந்த பாரதூரமான காரியத்திற்கும் இந்த வரதட்சணை தொக்கி நிக்குது. அப்ப தற்கொலை பண்றது அந்த சமூக கொடுமைக்கும், கொலை பண்றது இந்த சமூக கொடுமைக்கும், வட்டியில மூழ்கிறது அந்த சமூக கொடுமைக்கும், அதே மாதிரி விபச்சாரங்கிற சமூக தீமைக்கும், வீட்டை விட்டு ஓடி போய் நாசமாக்குற இந்த கேடுகட்ட கலாச்சாரத்திற்கும் அனைத்திற்கும் துணை போற ஒரு கொடுமை இந்த வரதட்சணைங்கிற கொடுமை. அதனால தானே 4 பிள்ளைய பெத்தவ அந்த வரதட்சணை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி, இந்த முதல் பிள்ளைய கரை சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி, அந்த மணமகன் வீட்டார் கேட்கக்கூடிய அந்த காசுக்கும் அந்த பணத்துக்கும் அந்த நகைக்கும் அதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டை விற்கிறான். தன்னுடைய சொந்த வீட்டை வித்து அவன் ஒரு வாடகை வீட்டுல உட்கார்ந்து பணம் பத்தலைங்கிறதுக்காக வேண்டி வட்டிக்கு கடன் வாங்கி, சொந்த பந்தம் கடன் தர மாட்டானே, சொந்த பந்தம் விருந்து போட்டா சாப்பிட்டு போவாங்க, சொந்த பந்தம் கடனுமா தராது. இன்னைக்கு அந்த லட்சத்தில் இருக்கிற உறவினர்கள் இருக்கிறாங்களே, அப்ப உறவினர்கள் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். பணக்கார வீடுனா பள்ளி வச்சு சிரிப்பான், ஏழை வீடுனா உதாசீனப்படுத்துவான். இந்த மாதிரி உறவினர்களை வச்சு இவன் என்ன பண்றான், வட்டிக்கு கடன் வாங்கி நிக்கிறான். வட்டி அடைக்க முடியல, வட்டி அடைக்க முடியல அவன் கேவலப்படுத்தி பேசுறான். வீட்டுல இருக்கிற பொருட்களை அநியாயமான விலைக்கு அபகரிச்சுக்கிட்டு போறான். இந்த துன்பத்திற்கு இவன் ஆளாவது காரணம் என்ன? அதுவும் வரதட்சணை. இன்னொரு பக்கம் இந்த வட்டி வாங்கினதுக்காக வேண்டி, வட்டி ரொம்ப மூழ்கி போச்சுங்கிறதுக்காக வேண்டி குடும்பத்தோடு தற்கொலை பண்றானே, இந்த பாவமான காரியத்திற்கு என்ன வழி? அதுக்கும் இந்த வரதட்சணை தான் காரணம். இதற்கும் தூண்டுதல் இந்த வரதட்சணை தான். இந்த வரதட்சணை விஷயத்துல யாரெல்லாம் இறையச்சத்தோடு நடந்துக்கிறா? பெண்ணை பெத்தவனும் ஒரு பக்கம் இறையச்சத்தோடு நடக்கிற மாதிரி தெரியல, ஆணை பெத்தவனும் ஒரு இறையச்சமா நடக்கிறானா தெரியல. ஒரு ஆணை பெற்றவனா இருந்து அவன் எப்படி நடந்துக்கிறான்? தன் வீட்டுல ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள, இதான் அவனுக்கு சோதனை. இவன் என்ன பார்க்கணும்? என் ஆண் பிள்ளைக்கு மகர் கொடுத்துதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இவன் கொடுக்கிறவனா இருக்கிறான் ஆம்பளை,
கொடுக்கிறவனா இருக்கிறவங்க ஆம்பளை. வாங்குற நிலையில் இருக்கிறனாலையும் வாங்குறதுக்கு தகுதி உள்ள நிலையில் இருக்கிறனாலதான் இவ பொம்பளை. அதனாலதான் கொடுக்கிறவனா இருக்கணும்னு சொல்லி மகர் கொடுத்து திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது தந்தையுடைய கடமை. அந்த மகர் கொடுத்து திருமணம் பண்றானா இல்லையாங்கிறதா தந்தை மீது உள்ள சோதனை. மகர் கொடுத்து திருமணம் செய்வதற்கு இவன் அர்ப்பணிக்கிற காசு இம்மேலே அவன் சேமிக்கிற சேமிப்பு மறுமையில பாதுகாப்புக்காக வேண்டி. மகர் கொடுக்காம கண்டது கடியது கிடைச்ச வரைக்கும் வாங்குறானே, இந்த வாங்குகிற காசு நரகத்தின் தங்குகள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாமனாரு மாமியாரா வரப்போகிறவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய வயிற்றெரிச்சலையும் அவர்களுடைய அந்த ரத்தத்தையும் வேர்வையா சிந்தி சம்பாதித்த காசை வாங்கி இவன் எடுத்து வயிற்றுல போடுறான்னா இவன் மிகப்பெரிய நரக படுகொலைக்கு ஆளாகக்கூடிய நிலையில அநியாயக்காரனா போவான் என்பதை ஒருத்தன் யோசிக்கணும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கிறமேங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணிடக்கூடாது. பணக்காரன் சோதிக்கப்படுகிறான். ஒரு பணக்காரனா இருக்கிறவன் தனக்கு பிறந்த பெண் குழந்தை எப்படி பார்க்கணும். ஆனா அடுத்தவன் ஒரு ஏழையா இருக்கிறான், அவனுக்கு 4 பொம்பளை புள்ள இருக்குது. அந்த பொம்பளை புள்ள கரை சேரணும்னு சொன்னா திருமணத்தை எளிமையா பண்ணி வைக்கணும். திருமணத்தை என் பிள்ளைக்கு நான் தராம யார் தருவான்ற தத்துவத்தை பேசி என் பிள்ளைக்கு தேவையானதை கொடுத்தேன் அப்படிங்கிற லாஜிக்க பேசி கேடுகட்ட கலாச்சாரத்தை உருவாக்கி பிள்ளைக்கு சீதனம் நகைகள் பணம் கட்டளை வீரோ கண்டது கடிது எல்லாம் கொடுத்தனுப்பி அது அத்தனையும் கொடுத்தனுப்பும் போது இந்த 4 பிள்ளைய பெற்றெடுத்த அந்த தகப்பனார் வேதனை எடுத்து பட்டு கொண்டு இருப்பார். திருமணம்னா இப்படி தாண்டி இவன் வழிகாட்டி விட்டுட்டு போயிட்டான். திருமணம்னா பெண் தரப்புல 4 போடணும், இல்லாண்டா பிச்சைக்கார குடும்பம்னு கேவலப்படுத்திடுவாங்க. அதனால என் மக இன்னொருத்தனுடைய மருமகளா இன்னொருத்தனுடைய வீட்டுல மருமகளா போய் கேவலப்பட்டு நின்ற கூடாது. கழுத்துல காதல ஏதாவது போட்டுட்டு தான் ஆகணும். நம்ம வீட்டுல இல்ல கடனாவது வாங்கி போடலாம் என்று நிர்பந்திக்கப்படுவதற்கு காரணம் என்ன? நிர்பந்திக்கப்படுகிறதுக்கு முதல் கட்ட காரணம் இந்த ஆம்பளைய பெற்றவன் மாடு மாறி வியாபாரம் பண்ண நின்னானே. இந்த ஆம்பளையா வந்து மணவரையில கொண்டு வந்து உட்கார வைக்காம இவனை ஒரு மாடு மாறி வியாபாரம் பண்ண வந்து நின்னானே. சந்தையில வந்து இந்த மாதிரி பொன் பேசி அந்த பெண்ணு வீட்டுல ஏதாவது கிடைக்குமா, பணமா கிடைக்குமா, நகையா கிடைக்குமா, சொத்து எழுதி வைப்பாங்களா, ஒரே பிள்ளையா, அதிகமான அண்ணங்களா, மச்சாமார்கள் ஜாஸ்தி இருக்குதா, மலை ஏறினாலும் மச்சான் கிடைக்காது அது இருக்குது என்பதையெல்லாம் கணக்கு பார்த்து ஒரு பேராசைப்படு. இதெல்லாம் என்னன்னா இவன் இந்த உலகம் அழியிற வரைக்கும் இந்த மகன் இருக்க போறான்னு நினைக்கிறது. இந்த மாதிரி உள்ளவன் தான் இப்படி நினைப்பான். என்னைக்கும் மரணம் வரலாங்க, வாழும்போது நல்லவனா இருந்துட்டு போய் நினைக்கணும்ல இவன். இந்த மாதிரி பேராசை புத்தியும் இந்த கெட்ட எண்ணத்தோடு சம்பாதிக்கிற புத்தி தான் வரதட்சணைக்கு தூண்டுகோலா இருக்குது. இவர்களுடைய வாழ்க்கைகளுக்கெல்லாம் கேள்விக்குறியா நிக்குது. அதே மாதிரி இந்த பெண்ணை பெற்றவர்கள் வசதி உள்ளவனா இருந்தா என்ன யோசிக்கணும்? ஏழை வீட்டு குடும்பம், திருமணம் ஒரு சுண்ணத்தை ரசூலா காட்டி தந்தது சுண்ணத்து மாதிரி செஞ்சுட்டு போயிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மாதிரி மகர் கொடுத்து வலிமா வச்சு ஆண் தரப்புல இருந்து மலிமா வச்சு அது நல்ல முறையில் முடிச்சுட்டாங்களோ, பெண் தரப்புல விருந்து விபசரிப்பெல்லாம் இல்லையோ, பெண் தரப்புல இப்படி படோட வாழ்க்கை இல்லையோ, பெரிய ஆடம்பரம் இல்லையோ, அது மாதிரிதான் நம்மளும் செய்யணும். அப்பதான் 4 பேருக்கு என்ன பேர் கிடைக்கும் பாருங்க. பெரிய கோடீஸ்வரர் வீட்டு புள்ள அந்த பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கும் போது கூட அவர் எதுவுமே கொடுக்கலீங்க, சிம்பிளா பண்ணாரு. சொத்துங்கிறது வேற விஷயம், இவன் செத்ததுக்கு பிறகு பிள்ளைக்கு வர போகுது அது வேற விஷயம். ஆனா இவன் என்ன பண்றான்னா இவன் என் பிள்ளைக்கு நான் தராம யார் தரதுங்கிற பேர்ல நகையையும் பணத்தையும் போட்டு பெரிய ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறானா. இதுல வெக்கங்கட்ட 4 ஆம்பளை பசங்க இல்ல அவங்களா கொடுத்தாங்க நானா வாங்கல. இப்படி பிச்சைக்காரன் தான் கேட்டு கிடைக்கும், பிச்சைக்காரன்னு பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு இவருக்கு. இது என்ன வித்தியாசம்டா, ஒருத்தன் வரதட்சணையை கேட்டு வாங்கி கிடைச்சதுண்டா இவன் வெக்கம் கட்டவங்கிறத இவர் கேட்டதுனால தெரிஞ்சு போயிடுச்சு. ஃபர்ஸ்டே மாமனாருக்கு கேட்டது பிறகு தெரிஞ்சிச்சு. நல்லவன நினைச்சோம், சுயமரியாதை நினைச்சோம், இவனே எவ்வளவு போடுவீன்னு கேட்டான், 1 நம்பர் பிச்சைக்கார குடும்பம் தெரிஞ்சு போச்சு, கேட்டதுனால தெரிஞ்சு போச்சு. ஆனா கேட்காமலே தரான்டா இந்த மாமனாரு. ஃபர்ஸ்டே மூஞ்சில எழுதி வச்சிருக்கு பிச்சைக்கார பையன். இப்ப எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய இழுக்கு. நம்ம முன்கூட்டி உங்களுக்கு என்ன வேணும், என்ன எதிர்பார்க்கறீங்க, என் பிள்ளைக்கு எங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி அள்ளி போட்டு தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்றான்னு என்ன அர்த்தம்? இந்த மருமகனை விலைக்கில வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க. இவன் என்ன பார்க்கணும், அவங்களா கொடுக்குறாங்க, விரும்பி தந்தா கூடுமா கூடாதா, இப்படி சைத்தான் எந்தெந்த வகையில எல்லாம் வழி கெடுக்கிறான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல, நாளைக்கு மறுமையில் நல்லா விசாரிப்பானே. நீ இந்த வீட்டுக்கு மருமகனா போறதுனாலதான் அவன் கொடுக்குறான். நீ இந்த வீட்டுக்கு மருமகனா இல்லைன்னா இந்த அன்பளிப்பு வருமா? நீ இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணாம இருந்தா இந்த மாமனாரா வரக்கூடியவர் உனக்கு அன்பளிப்பு ஏதாவது கொடுத்திருப்பாரா? எதுவும் கொடுக்க மாட்டாரு. உனக்கு அவருக்கு எப்படி உறவு ஏற்பட போகுது? திருமணம்ங்கிற காரணத்தினால. இந்த திருமணத்தை வச்சு ஏன் காசு வாங்குற?
அவரா கொடுத்தாரு, அன்பளிப்பா கொடுத்தாரு, நீ தத்துவம் பேசி திரிகிற. இது மறுமையை நம்பாதவர்களால் ஏற்படுகிற இந்த விளைவுதான் இது காரணம். அப்ப இந்த நேரத்துல நம்ம எதையும் வாங்காம நியாயமா நடந்துருவீங்க. நம்மள ஊருக்குள்ள பார்த்தா கிறுக்கு பிள்ளை இருக்கான் போல இருக்கு, புழைக்க தெரியாமலா இருக்கான் போல இருக்கு, ஒண்ணுமே தெரியல, இவன் பாட்டுக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம், அவனு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு விமர்சனம் செய்யும் போது நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. நம்ம எதையும் வாங்காம ஆம்பளத்தனமா கல்யாணம் பண்றோம் பாருங்க. இதன் காரணமாக நம்ம எதை சேமிக்கிறோம்? சுயமரியாதையோடு துன்யாவை சேமிச்சிட்டோம், மறுமையில சேமிக்கிறோம். இந்த அற்ப ஆதாயத்திற்காக வேண்டி இவன் கொள்கையை விலை போகல. அதே மாதிரி இந்த வரட்சி கல்யாணத்துல கலந்துகிட்டு வயிறு புடைக்க பிரியாணிக்காக வேண்டி ஈமான இழந்து நின்னான இந்த கேடுகட்ட காரியத்தை அவர் செய்தார், நான் இங்க செய்தேன். அவரை போய் புத்திமதி சொல்ல உள்ள போனோம். சமுதாயத்துல சமத்துவம் ஏற்படுத்தணும், சமரசம் ஏற்படுத்தணும். இப்படி எல்லாம் வெட்டு பார்த்தோம்னா நம்ம சமுதாயம் ஒற்றுமை குழஞ்சிருந்து இல்லாத பில்டப்ப கொடுத்து பிரியாணி திங்கிறதுக்கு இவ்வளவு பயான் பேசிட்டு போனானே, இவன் எதை இழந்தா, எதை சேமிச்சான்? வயிற்றுல சோத்தை சேமிச்சான். அங்க அனுபவிக்கிறது நரகம். ஆனா இது போகாம பரவாயில்ல, ஒரு பிரியாணி பரவாயில்ல, போடா, என்ன பெரிய நட்பு, போடா பெரிய நட்பு, அல்லாவுக்காக வேண்டி பிரியணும் அப்படின்னு ஒருத்தர் நின்னா ஒன்றை இழக்கிறான். எதற்காக இழக்கிறான்? மறுமைக்காக வேண்டி இழந்து ஒரு பாதுகாப்பை பெறுகிறான் மறுமையில். அப்ப இந்த மாதிரி நம்முடைய பாவமான காரியத்திலிருந்து நம்ம ஒதுங்குகிறோம் என்றால் நாம் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்குகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், நம்பி சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உலகத்திலேயாவது நம்ம விவகாரத்துக்காக சேமிக்கும் பொழுது அதை கொள்ளையடிச்சு கூட ஓடி போயிடுவாங்க. நமக்கு நம்பிக்கையோடு சேமிப்புக்கிற இடம் என்ன? அல்லாதான். அல்லாட்ட வைக்கிற இடத்துக்கு கேரண்டி எல்லாமே கிடைக்கும், கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா எதை சேமிக்கணும்? நம்ம நல்ல காரியத்தை சேமிக்கணும். எந்த மாதிரி காரியங்களா இருக்கணும்? மார்க்க காரியங்களாக இருந்தால் அது அல்லாஹ்வும் அவன் தூதரும் சொன்ன காரியங்களா இருக்கணும், இறைவன் காட்டிய வகையில் அந்த காரியங்கள் இருக்கணும். அதை சேமிச்சுக்கிட்டே போகணும். கள்ள நோட்டை சேமிச்சா பேங்க்ல ஏத்துக்க வேணாத. நீங்க போய் சேமிக்க போறீங்க, சேமிச்சதுல காசு 50 ரூபா 100 ரூபா, இந்த கள்ள நோட்டு 2 கட்டு ரூபா இருக்கு அப்படின்னு கொடுக்குறீங்க. அவன் என்ன பார்ப்பான்? 50 ரூபா 4, 100 ரூபா 4 நல்ல நோட்டு. ஆனா கள்ள நோட்டு 40 பெட்டியில வந்திருக்குது அப்படின்னு பாப்பானா, உனக்கு எடுத்துப்படா அப்படின்னு தள்ளி விடுவானா? அது சேமிக்கவே எடுத்துக்க மாட்டான். அந்த மாதிரி நம்ம என்ன சேமிக்கணும்? சேமிப்பதா இருந்தால், வணக்க வழிபாட்டில் சேமிப்பதா இருந்தால், இறைவன் தன் திருமறை குர்ஆன்ல காட்டி தந்த வணக்க வழிபாட்டு முறைகள், வணக்க வழிபாடுகள், இறை தூதர் எந்த மாதிரி நம்ம தொழுகணும், எந்த மாதிரி நோன்பு வைக்கணும், எதை எப்படி தொழுகணும், எதை நோன்பு வைக்கணும், என்னென்ன நாள்ல நோன்பு வைக்கணும், எதை ஜக்காத்து கொடுக்கணும், அது எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்ங்கிற காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் நம்ம செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராது எல்லாம் நம்ம அதிக பிரச்சனை தனியா செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதரை, அண்ணாவை புகழ்கிறார்கள், எம்ஜிஆரை புகழ்கிறார்கள், கருணாநிதியை புகழ்கிறார்கள், பெருமானாரை புகழ்ந்தா தப்பா அப்படின்னு மேல போட்டு அரசியல் பேச்சு பேசிட்டு போயிட்டான்னு வைங்க, இவெல்லாம் அதிக பிரசங்கி. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றதுதான் அவரை புகழ்றதுக்கும் அவரை நேசிக்கிறதுக்கு அழகு, அவர் கட்டுப்படுறதுதான் அவரை நேசிக்கிறதுக்கு அழகு, அவர் சொன்ன மாதிரி வாழ்றதா அவர் நேசிக்கிறதுக்கு அழகு, அவர் சொன்னது மாதிரி நம்ம நடந்தாதான் நேசிக்கிற அழகு, அவர் எதை செய்யக்கூடாதுன்னு தடுத்தாரோ அதுல இருந்து நம்ம தவிர்த்து கொள்றதா நேசிக்கிறதுக்கு அழகு. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதுக்கு அழகு, அல்லாஹ்வை நேசிக்கிறதுக்கும் அழகு. இதை விட்டு போட்டு இந்த தூதருக்கு நாங்க மௌலிது ஓதாம எவன்டா ஓதுவான்னா நரகவாசி தான் ஓதுவான், சொர்க்கவாசி ஓத மாட்டான். சொர்க்கத்தை நம்பக்கூடியவன் தூதர் சொன்ன மாதிரி வாழ்வானே தவிர தூதர் பேர்ல 4 பாட்டை பாடி பிரியாணி தின்னு போட்டு அதுக்கு அடுத்த நாள் தூதர்னா யாரு அவரு அப்படின்னு பேசுவானே அவன் கிடையாது. அப்ப இந்த உலகத்துல இறைவன் சொன்னதை, இறை தூதர் சொன்னதை செஞ்சாதான் நல்ல நோட்டு. முதல்லாம் கள்ள நோட்டு. ஏன்டா கள்ள நோட்டு அடிச்சுட்டு வந்தா நான் என்ன இந்த படத்தில் காந்திக்கு பதிலா எம்ஜிஆரையா போட்டேன்னு கேள்வி கேட்க முடியாது. கள்ள நோட்டா நான் என்ன 100 ரூபாய்க்கு பதிலா 102 ரூபாயான்னு போட்டேன், கள்ள நோட்டா நான் உள்ளே கம்பி வைப்பதற்கு பதிலாக வெல்டிங் ராடையா வைக்கிறேன், கள்ள நோட்டுலடா இது எல்லாம் வந்துடும். அதே மாதிரி அங்க அல்லாஹ் விசாரிப்பான், தொழுதியா, உன்னோட தொழுகை எப்படி இருந்துச்சு, யார் சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு, நான் என்ன 2 ரக்காத்தா உப்புக்கு சப்பா தொழுதேன், 250 தஸ்பீக தொழுதேன், இது நான் சொல்லி கொடுத்ததா, நான் 250 நாட்கள் தொழுதேன் நான் சொல்லி கொடுத்ததா, நான் ஒரு ஒழுவில் 40 வருஷம் தொழுதேன் நான் சொல்லி கொடுத்ததா. ஒரு தடவை ஒழு வந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு வயிற்ற கலக்கி அந்த மழை ஜலம் கழிக்கிற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சுன்னா தொழுது கூட செய்யாத, முதல்ல அதை முடிச்சுட்டு வந்துருக்கேன். இவன் தக்பீர் கட்டில இருந்து சலாம் இருக்கு அதே யோசனை இருப்பான், எந்த பக்கம் பாத்ரூம் ஜாஸ்தி இருக்குது, பள்ளிவாசல் மேல இருக்குதா கீழே இருக்குதா, ஓடின இடத்துல யூரின் மட்டும் போக மட்டும் லெப்டின் போறது இருக்கா, வாசல்ல கூட்டமா இருந்தா என்ன செய்யறது, அவரு என்ன தொழுகிறாரு, என்ன சூறா ஓதாரு, ஒரு அளவும் தெரியாது. இவன் பாட்டுக்கு தொழுது முடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் இவன் நான் காணாம போயிருவேன், எங்க இருக்கிறான் அதைத்தான் முதல்ல முடிச்சு வந்தா ராகத்தா பாடா அப்படி நிக்க போறான், இதுல நிக்கணும். அப்ப இந்த மாதிரி மார்க்கத்தை சொல்லி இருக்கும் போது சில பேர் தத்துவம் சொல்லுவாங்க,
ஒரே ஒழுவில் ஒரு பெரியார் 40 வருஷம் தொழுதான்னு பில்டப் பண்ணி பாருங்க. இது எல்லாமே கை நிறைய கழுது விட்டை போய் சேமிக்க முடியுமா? இதை சேமிக்க கூடாது. நல்லதை சேமிக்க வேண்டும், இறை தூதர் சொன்னதை சேமிக்க வேண்டும். இது ஒண்ணு. அதே மாதிரி நாம சேமிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்துல இந்த மார்க்கம் சொன்ன மாதிரியான காரியங்களை, இபாதத்துகளை இறைவனும் இறை தூதர் சொன்ன மாதிரி சேமிச்சிடும். அதே மாதிரி உலக விவகாரங்கள் வரும் பொழுது, நல்ல காரியங்களை நாம் செய்யும் பொழுது இஸ்லாம் தடுக்காத அனைத்து நல்ல காரியங்களும் நம்ம செய்யறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமொழிந்த பல்வேறு நல்ல காரியங்களை செய்யறோம். இப்படி சேமிக்கின்ற நிலையில இன்னொரு வகையான நிபந்தனை இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கும். நம்ம யாருடைய திருப்பொருத்தத்தை நம்பி சேமிக்கணும்? படைத்த இறைவன் நாளைக்கு வெகுமதி கொடுப்பான். இந்த நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு கூலி கொடுப்பான். நாம இன்னைக்கு தொழுகிறோமா, இவர் பாக்குறாருங்க நான் தொழுகல. நான் நோன்பு வைக்கிறேனா, இவர் பாக்குறாரு அதுக்காக நான் நோன்பு வைக்கல. நான் ஜக்காத்து கொடுக்கறேனா 4 பேருக்கு தெரிஞ்சு அதை நான் பெரிய வள்ளல்னு பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி ஜக்காத்து கொடுக்கல. நான் கொடுக்கிறது எல்லாமே நாளைக்கு ஒரு நாள் வரும். அந்த மாதிரியான ஒரு நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள் வரும் பொழுது எனக்கு அது பாதுகாப்பாக அமையும் என்று நம்பி இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நம்பிதான் இந்த சேமிப்பெல்லாம் நிறைக்கணும். சேமிப்பு பயங்கரமா நிரம்பிச்சிட்டோம், நிறைய தியாகம் பண்ணிட்டோம். நீ எல்லாம் வர வச்சுனா வாங்கி கல்யாணம் என்னடா வாங்கிமா, நான் எல்லாம் எப்படி விட்டு தெரியுமா 5 பைசா வாங்கினது. என்னை பத்தி ஊர்ல கேட்டுப்பாரு. இப்படி தான் வைங்க, இவன் பட்ட கஷ்டமெல்லாம் புண்ணியம் எல்லாம் போயிடும். ஏன் இவனா வர வச்சுன்னு வாங்காதவன் தான். ஆனா மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க 3 பேர் வருவார்கள். அதுல ஒருத்தன் யாரு? தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சவன். போர்க்களத்துல எதிரிகளுக்கு நெஞ்சுக்கு நெஞ்சாக நிமிர்ந்து நிக்கணும்னு வந்தானே அந்த வீரன், புறமுது காட்டி வந்த கோழை அல்ல, நெஞ்சுக்கு நெஞ்சாக சந்தித்த வீரன், எதிரிகளை சந்தித்த தியாகி, அதற்காக தன்னுடைய இன்னுயிர் நீத்து ரத்த கரையோடு எழுப்பப்படுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே அப்படி கொலை செய்யப்பட்டு விடுகிறார், ஷஹீதாக்கப்பட்டார்களோ அவர்கள் அப்படி அந்த குளிப்பாட்ட வேண்டாம், அப்படியே அடக்கம் பண்ணிருந்தாங்க. அந்த ரத்த கரையோடு எழுப்பப்படுவான். அப்படி பாதுகாப்பான் இறைவன். அப்படி எழுப்பப்பட்டு இவன் இறைவனிடத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? முதல்ல எல்லா நியாமத்திலும் எடுத்துக்காட்டு. எல்லா மனிதனும் இதுதான் நிலைமை. எல்லாத்தையும் எடுத்துக்காட்டி இவ்வளவு கொடுத்தன்ல என்ன பண்ண, இவன சேமிப்பு என்ன, இது உனக்கு வந்த வரவு, இதில் உன் சேமிப்பு என்ன? மற்றதெல்லாம் வீண் விரயம் தான். நம்ம ஹராமான பாவத்தை ஈடுபட்டதும் இறைவனை மறந்தது எல்லாம் வீண் விரயம். உன் சேமிப்பு என்ன, என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பான்ல, அதான பாதுகாப்பா வரப்போகுது. கேட்கும் போது சொல்லுவான், நான் செஞ்சது என்னவா, உனக்காக வேண்டி ஷஹீதா இருக்கிறேன், என் உசுரை விட்டுட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவே கிடையாது. பயப்படுறது, அடி வாங்குறது, திட்டு வாங்குறது, கேவலப்படுத்தப்படுறது, தியாகம் பண்றது, என் உயிரே போயிருச்சு இதுக்காக வேண்டி, இது விடவா அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவான் இறைவன், பொய் சொல்ற, யாருக்காக வேண்டி உயிர் விட்ட? என் இறைவன் விசாரிப்பான் என்பதுக்கு விட்டையா, அல்லது 4 பேர் உன்னை பார்த்து பெரிய செம்மாடி, பெரிய வீரன், அவர் மாதிரி முடியுமா, அவருடைய கட்டளை எப்படி, பேர் வாங்குற செஞ்சியா? பேர் வாங்க செஞ்ச, உன்னை போட்டினார்கள் அல்லவா, உன்னை புகழ்ந்தார்கள் அல்லவா, முடிஞ்சு வச்சு போடான்னு. அப்ப இது என்ன நிலை? சேமிப்பதில் ஒரு நல்ல நோக்கத்தோடு சேமிக்கணும், அந்த நல்ல எண்ணத்தோடு சேமிக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தர் யாரு? மிகப்பெரிய கல்விமான், அனைத்தையும் கரைத்து குடித்தவர்கள், மக்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுத்தவர்கள். இவர்கள் எல்லாம் விசாரிப்பான். மார்க்கத்துக்காக வேண்டி இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன பண்ண, என்ன என்ன நான் உன்னை படைச்சிருக்கிறேன், நீ எனக்கு என்ன செஞ்ச, உனக்கு கொடுத்த நேமத்து அருட்கொடை இவ்வளவு இருக்குது, நீ என்ன செஞ்ச? நான் என்ன செஞ்சேன்? ஊரூரா மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண, ஊரூரா தாவா பண்ணி செஞ்ச அப்படின்னு சொல்லும் பொழுது எவன் இந்த உலகத்துல குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு மதுவை பின்பற்றி நிக்கிறானோ அவனும் குர்ஆன் ஹதீஸ் என்னன்னு சத்தியம் தெரியும். குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றினாதான் அது மறுமை வெற்றிக்கு வழின்னு தெரியும். ஆனா ஊர் உலகத்துல அவன் பட்ட பேர் என்ன? மௌலானா, முஃப்தி, ஆதி, காரி, அந்த வரையிலவி, தரையிலவி, ஏகப்பட்ட பேர் இருக்கும்ல. அது இவ்வளவு இருக்கிற பேரை எப்படி இழக்கிறது என்று நிக்கிறான்டா. இறைவன் என்ன கேட்பான்? உனக்கு அறிவு கொடுத்தன்ல, இதான் சத்தியம்னு தெரியும்ல, நீ ஏன் மறைச்ச? அல்லது நீ என்னத்தை செஞ்ச? நான் என்னத்தை செஞ்சா? ஊர்லாம் தாவா பண்ண. ஆனா இவனுடைய நோக்கம் என்ன? ஊர்லாம் தாவா பண்ண நோக்கம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நீ எதுக்கு தாவா பண்ண? 4 பேர் உன்னை பெரிய அறிஞர்னு பெருமை பேசுனது தாவா பண்ண. பெருமை பேசுறதுதானங்க பிரச்சனை. ஒரு சாரார் பெருமை பேசுவதற்காக வேண்டி தன்னுடைய அசத்திய கொள்கை, சத்திய கொள்கையை மக்கள்கிட்ட பகிரங்கப்படுத்தாம மறைச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தன் தெளிவான சத்திய கொள்கையில் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பேரு புகழ் வேணும். ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறீங்க, எவ்வளவு ஒரு 5000 பேர் வருவாங்களா? சில பேர் இருக்காங்க, சில ஜமாத்து இருக்கிறாங்க, அவரு அவ்வளவு பயங்கரமா பேசுவாருங்க, அப்படி பேசுவார், இப்படி பேசுவாருங்க.
அவர் சொல்லுவாரு பொதுக்கூட்டம் 2000 பேர் வருவாங்களா, வரமாட்டாங்க மாணவன் போப்பாம்பா, இப்படி பெருமை. அந்த மாதிரி சில ஜமாத்துகள் இருக்கிறாங்க. அவங்க ஊர் மக்களுக்கு நாங்க தான் குர்ஆனை கரெக்டா சொல்றோம்னு ஊரை ஏமாத்தி திரிறாங்க. இப்ப இவெல்லாம் யாரு? மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும் பொழுது 4 பேர்ட்ட பேர் வாங்குறதுக்காண்டி செய்தாய், வாங்கிட்டு இல்ல கிடைச்சிருச்சா முடிஞ்சு வச்சு போயிருந்தான் அல்லாஹ். இவனுடைய தொண்டை தண்ணி வத்துனதும், இவன் 4 பேருக்கு முன்னாடி பேசினதும், அதுக்காக வேண்டி பயிற்சி எடுத்ததும், அதுக்காக வேண்டி கேலி செய்யப்பட்டதும், ஒரு பயான் பேசணும் 4 பேர் பேசணும், அதை ஏத்தணும் இல்லைங்க. ஒரு பயான் பேசினா எல்லாரும் வாங்க டாப்னு போயிருவானா? ஒரு 100 பேர் பேசுவான். இன்னொருத்தர் இப்படி பேசியிருந்தா நல்லா இருக்கும்பா, இன்னொருத்தர் என்ன சொதப்பிட்டாரு அப்படின்பா, இன்னொருத்தன் அருவேம்பா, இன்னொருத்தன் வாடா டி ஷர்ட் எல்லாம்பா. எவ்வளவு இருக்குது இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பானே இவன். இவ்வளவு சந்திச்சு எதுக்கு? ஒண்ணும் புண்ணியமே, பேர் வாங்க தானே, பேர் கிடைச்சு போடான்றான். 3வது யாரு? வள்ளல், அள்ளி கொடுத்தவரு. எதுக்காக அள்ளி கொடுத்தவரு? வள்ளல் பேர் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி வாங்கிட்டாரு. மிகப்பெரிய கொடைவள்ளல் மனித நேயர் வாங்கிட்டாரா, போடா நரகத்துன்னு நல்லா தள்ளிடுவான். அப்ப நம்ம சேமிக்க கூடியதும் படைத்த இறைவனுக்காக வேண்டி, இறைவனுடைய திருப்பரத்திற்காக வேண்டி சேமிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு செய்யணும். அப்படி செய்தால் நாளைக்கு மறுமை நாளில் நாம் எழுப்பப்படும் பொழுது அந்த நாளை பற்றி இறைவன் சொல்கின்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ. அந்த நாள் வரும் பொழுது அந்த நாளின் நெருக்கத்திற்கு ஏராளமான அடையாளங்களை சொல்கின்றான். கிழக்கிலே உதிக்கின்ற சூரியன் மேற்கிலே உதிக்கும். சூரியன் மேற்கிலே உதிக்காது, பூமி திரும்ப சுத்த ஆரம்பித்து விடும். கடுமையான பூகம்பங்கள் எல்லாம் ஏற்படும். மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற தஜ்ஜால் வெளிப்பட்டு விடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், மார்க்கத்தை சொல்வார்கள். அது மாதிரி பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து அந்த வேதக்காரர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவார்கள். பல மாற்றங்கள். இதற்கெல்லாம் கழித்து மூமின்களுக்கு என்று ஒரு காற்றடிக்கும். அந்த காற்று மூமின்கள், இறைவனை நம்பியவர்கள், நேர்மையாக நடந்தவர்களுக்கு என்று பிற்காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டி ஒரு காற்று வரும். அந்த காற்று வந்த பிறகு அவர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள். இறைவனை வணங்குவதற்கு ஒருவர் கூட உலகத்தில் இல்லை என்கின்ற சூழ்நிலை வரும் பொழுது இறைவன் அந்த உலகத்தை அழித்து விடுகிறான். உலகத்தை அழித்ததற்கு பிறகு அழிக்கப்பட்ட மக்களை எல்லாம் மீண்டும் இறைவன் ஒன்று திரட்டுகிறான் ஒரு விசாரணை மன்றத்திற்காக வேண்டி. யாரெல்லாம் இந்த தற்காலிகமான வாழ்க்கையில் நல்லவர்களாக நடந்தார்களோ அவர்களுக்கு வெகுமதி கொடுப்பதற்காக, யாரெல்லாம் இந்த தற்காலிக வாழ்க்கையில இறைவனுக்காக வேண்டி தியாகங்கள் செய்து சேமித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக, யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ, இறைவனை மறந்தார்களோ, வீண்வரியம் செய்தார்களோ, பாவத்தில் மூழ்கினார்களோ அவர்களுக்கெல்லாம் நரக படுகொலையில் தள்ளுவதற்காக வேண்டி இறைவன் மீண்டும் எழுப்புவான். அப்படிப்பட்ட ஒரு நாளுடைய அந்த கோரத்தனமான சம்பவத்தை பற்றி குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். பாவிகளுக்கும் நல்லவர்களுக்கும் ஒரு சந்திக்கின்ற ஒரு நாளை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, ஒவ்வொருவனும் அந்த நாளில் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓட ஆரம்பித்து விடுவான். விரண்டு ஓடக்கூடிய நாள் யௌமுல் ஃபிரார். ஒருவனை ஒருவன் பார்த்து நம்முடைய நன்மையை இவன் பிடுங்கிக் கொள்ளக் கூடாது என்பதற்கு பயந்து விரண்டு ஓடுகிற நாள் யௌமுல் ஃபிரார். வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமீன், பாவிகளே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முடிவு கட்டப்படுகிற நாள், அவர்களுக்கு ஒரு முடிவு நாள், நியாயம் தீர்ப்பு வழங்கப்படுகிற நாள். அந்த நாளை பற்றி இறைவன் யௌமுல் ஃபிரார், இந்த நாள் புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய அளவிற்கு ஒருவனை ஒருவன் பார்த்து விரண்டோடுவான். உம்மிஹி வ அபிஹி, தன்னை பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தகப்பனாக இருந்தாலும் சரி விரண்டு ஓடுவான். வ சாஹிபத்திஹி வ பனிஹி, தன் மனைவி மக்களை எல்லாம் விட்டு விரண்டோடுவான். விக்மிலி குல்லிம்ரின் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி, ஏனென்றால் அன்றைக்கு அவன் ஒவ்வொருவனுடைய காரியமே அவனுக்கு ரொம்ப பெரிய காரியமாக இருக்கும், பெரிய மலைத்து போயிருக்கும். நமக்கு என்ன கிடைக்க போகுது அதான் நிப்பானே தவிர அவன் நம் மனைவிக்கு என்ன தர போறாங்க, நம்ம பிள்ளைக்கு என்ன தர போறாங்க என்று ஒருத்தவன் நிக்க போறது இல்ல, யாராக இருந்தாலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு துயரமான காலகட்டத்திலே கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து சொல்கிறார்கள், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மது, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, என் ஈரக்குலை ஃபாத்திமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஈரக்குலையாக இருதயத்தினுடைய துண்டாக இருந்த ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், சலீனி மின் மாலி மாசேத்தி, உனக்கு தேவையான காசு பணங்கள் எதுவா இருந்தாலும் கேட்டுக்கொள், நான் தருகிறேன். லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, நாளை மறுமையிலே இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா கெட்டவள் என்பதற்காக, கெட்டவள் ஆகிவிட்டாள் என்பதற்காக நரகத்தை அல்லாஹ் விதித்து விட்டான் என்று சொன்னால், நீ என்னுடைய மகள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு எனக்கு முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. எந்த அளவிற்கு? இஸ்தரூலி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்களே சம்பாதித்துக் கொள்ளுங்கள், சேமித்துக் கொள்ளுங்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எந்த மாதிரி சொல்கிறான்? 61வது அத்தியாயத்திலே 10, 11, 12 வசனங்களை குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு
இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மறுமையில் பாதுகாப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு சேமிப்பை பற்றி சொல்லட்டுமா, ஒரு கொள்முதல் போட்டு லாபத்தை எதிர்பார்ப்பதை பற்றி சொல்லட்டுமா? துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், அந்த சேமிப்பு அந்த லாபம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? கடுமையான இழிவு தரக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரம். துமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், வ ரசூலிஹி, அவனுடைய தூதரை நம்புங்கள், வ துஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், இறைவனுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுடைய உடலால் தியாகம் செய்யுங்கள். இறைவனுக்காக வேண்டி இந்த உடலிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகமும், நல்ல காரியத்தில் ஈடுபடுவதும், அதற்காக வேண்டி இந்த உடலை அர்ப்பணிப்பதும், தீய காரியத்திலிருந்து ஒதுக்கிக் கொள்வதும், அதற்காக வேண்டி இந்த உடல் தியாகம் செய்வதும், உங்களுடைய பொருளாதார தியாகம் செய்வதும் செய்யுங்கள். தாலிக்கும் கைருள்ளக்கும் இன்குன்றும் தாளமும், நீங்கள் விவரம் புரிந்தவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீங்கள் அப்படி மறுமையினுடைய பாதுகாப்பை கருதி, மறுமையில் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை கருதி உலகத்தில் ஒரு முதலீடு போட்டீர்கள் என்று சொன்னால், இறை நம்பிக்கையோடு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால், எகுபிர்லக்கும் துனூபக்கும், இந்த நம்பிக்கைக்காக, இந்த சேமிப்புக்காக, இந்த பாதுகாப்பை நோக்கி இந்த உலகத்தில் நீங்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்ததற்காக இறைவன் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். ஓ யுதிகளுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்தியல் அன்ஹார், சதா ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆறுக்கு அருகே இருக்கின்ற அந்த சுவன சோலைகளிலே உங்களை நுழைவிக்க செய்வான். ஓ மசாக்கின தையிபா, பரிசுத்தமான தங்குமிடமாக இருக்கிறது. ஃபி ஜன்னாத்தி அதனின், அந்த ஊற்றுக்கள் நிறைந்த சோலைகளாக இருக்கின்றது. தாலிக்கல் ஃபௌஸுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி என்று இறைவன் சொல்கின்றான். இப்படிப்பட்ட சேமிப்போடு நாம் போகவில்லை என்றால், நாளை மறுமையிலே தன்னுடைய சகோதரனை பார்த்து விரண்டோடுகிற மனிதன், தன் தாய் தகப்பனாரை பார்த்து விரண்டோடுகிற மனிதன், அந்த கடுமையான அந்த சூழ்நிலையை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அதாவது அந்த யௌம தரன்னாஸ், மக்களே, இந்த மக்களுடைய சூழ்நிலையை பற்றி நபியை நீங்கள் பார்ப்பீர்கள், நபியை நீங்கள் அந்த மக்களை பார்ப்பீர்கள். தரன்னாச சுகாரா, அவர்கள் போதையில் ஏற்பட்டவர்களை போன்று அங்குமிங்குமாக ஓடி அலைந்து மயங்கி போய் விழுவார்கள். எதற்காக? அந்த நாள் வரும் பொழுது வயிற்றிலே சுமையோடு இறந்தாலே இந்த உலகத்திலே 2 மாதத்திலோ 3 மாதத்திலோ 4 மாதத்திலோ அரை பிரசவமாக கூடிய நிலையில் இருக்கின்ற குழந்தையை வயிற்றில் வைத்து இறந்து போனாலே ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய சுமையை கூட அந்த மறுமை நாள் வரும் பொழுது அப்படியே அந்த சுமையை இழந்து விடுவாள். ஓடுகிற ஓட்டம், அனல் பறக்கும் சத்தம், அந்த ஒரு வகையான விரைச்சல்கள், அவர்களுடைய அலைச்சல்கள் எல்லாம் வரும் பொழுது, சூரியன் 1 மைல் தூரத்திற்கு அருகாமையிலே கொண்டு வந்து வைக்கப்படும் பொழுது அந்த வேர்வையின் ஆற்றிலே புரண்டு கொண்டிருக்கிற இந்த மக்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்கள், தான் பெறுகிற குழந்தையை கூட அறியாத அளவிற்கு போவார்கள். தரன்னாச சுகாரா, மக்களை பார்ப்பீர்கள் போதை அடைந்திருக்கிறார்கள் நினைப்பீர்கள். ஒமாகும்பி சுகாரா, மக்கள், நபியே, இந்த மக்கள் போதையில் அலையவில்லை, போதையில் திளைக்கவில்லை. ஒலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனையும் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையும் தான் கடுமையாக இருக்கிறது என்பதை நினைத்துத்தான் இப்படி திணறிக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறானே. மறுமை வரும் பொழுது பாவிகள் ஒவ்வொருவரும் அலைந்து திரியும் பொழுது, அந்த கையில் ஏடு கொடுக்கப்படும் பொழுது, மாலி ஹாதல் கிதாப், என்ன இந்த ஏடு? பெரிய பாவங்களையும் விட்டு வைக்கவில்லை, சிறிய பாவங்களையும் விட்டு வைக்கவில்லை, அனைத்து பாவங்களுக்கும் தண்டனை வழங்கப்படுகிறது என்று திணறிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அந்த நாள் வரும் பொழுது குதூஹு வகுல்லூஹு, இவனை பிடியுங்கள், அவனை சிறை பிடியுங்கள், விலங்கு போடுங்கள், சும்மல் ஜஹீம சல்லூஹு, இந்த பாவிகளை நரகத்திலே போய் கரிக்க செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிற நாள். அந்த நாள் வரும் பொழுது இந்த மக்கள் எல்லாம் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது இறைவனிடத்திலே சொல்வார்களாம், யா லைத்தனி குந்து துராபா, இறைவா, நாங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்க கூடாதா என்று ஒரு பக்கம் புலம்புவார்கள். இன்னொரு பக்கம், இறைவா, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், துரோகம் செய்திருக்கிறோம், அழிச்சாட்டியம் செய்திருக்கிறோம். ரப்பனா, எங்கள் இறைவனே, அபுசர்னா, இதோ தெளிவடைந்து கொண்டோம், பார்த்து விட்டோம். ஓ சமீனா, எல்லா விஷயங்களை பற்றி கேட்டு விட்டோம். ஃபர்ஜினா நேமல் சாலிஹா, இதற்கு பிறகு எங்களை உலகத்தில் நீ அனுப்பி வைத்தால், திருப்பி அனுப்பினால் நல்ல காரியத்தை செய்வோம் இறைவா என்று கெஞ்சுவார்கள். ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னொரு பக்கத்திலே புலம்புவான், இறைவா, என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, இந்த மன்னிப்புக்காக வேண்டி என் மனைவியை நரகத்திலே போட்டுவிடு, என் பிள்ளைகளை எல்லாம் நரகத்திலே போட்டுவிடு, இந்த உலகத்தில் என்னால் முடிந்த அனைத்து காசுகளை எல்லாம் கொடுக்கிறேன், அனைத்தையும் எடுத்துக்கொண்டு என்னை காப்பாற்றி விடு இறைவா என்று கெஞ்சுவான். ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த அளவிற்கு அவர்களுடைய அளப்பரியும் அலாதியும் இருக்கும் என்பதை பற்றி ஷுஆரா என்ற 26 அத்தியாயத்தில் 88வது வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகிறான். பாருங்கள், ஒரு நீண்ட நெடிய சம்பவம்.
அந்த வசனத்திலே நரகவாசிகளுடைய அந்த அல்லோல் படுகின்ற வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இறைவா நாளை மறுமை நாள் வரும் பொழுது என்னை காப்பாற்றி விடு, அந்த நாள் வரும் பொழுது என்னை கேவலப்படுத்தி விடாதே, எனக்கு மறுமையிலே ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு இறைவா, என்னை சொர்க்கத்தில் நுழைவித்து விட இறைவா, சொர்க்கத்துக்கு என்னை வாரிசாக்கி விட இறைவா, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து விட்ட பிறகு இறந்து போனது பிறகு என்னை பற்றி மக்கள் ஒரு நல்ல அபிப்பிராயம் பேச வேண்டும், எனக்கு மூஞ்சிக்கு முன்னாடி புகழ வேண்டாம், நான் இறந்து விட்டதுக்கு பிறகு இப்ராஹிம் நல்லவராக வாழ்ந்தார் என்று என்னை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இறைவா, நான் வாழ்கிற காலமெல்லாம் நல்லவனாகவே வாழ்ந்து விட வேண்டும் இறைவா என்று கெஞ்சி விட்டு சொல்கிறார். யௌமலா யன்ஃபவு மாலும் வலா பனூன், இறைவா நாளை மறுமையில் வரும் பொழுது எவனுடைய காசு பணமும் அவனுக்கு பயனளிக்காது, அவனுக்கு எந்த விதமான பொருளாதாரமோ அவருடைய பிள்ளைகளோ பயன் தர மாட்டார்கள். இல்லாமன் அதல்லாஹி கல்பின் சலீம், எவன் இறைவனிடத்திலே தூய்மையான ஒரு உள்ளத்தோடு சாந்தமான ஒரு உள்ளத்தோடு வருகின்றானோ அவனை தவிர. உஸ்லிபத்தில் ஜன்னத்துல் முத்தகீன், இறை அச்சம் உள்ளவர்களுக்கு சொர்க்கமே கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கப்படும். இன்றைய சேமிப்பிலே அல்லாஹ்வை பயந்து சேமித்தவர்களுக்கு மறுமையினுடைய பாதுகாப்பு சொர்க்கம் அருகாமையில் கொண்டு வந்து வைக்கப்படும். ஒபுரிஸத்தில் ஜஹீமுல் காவின், வழிகேடர்களுக்கு வீணாக திரிந்தவர்களுக்கு நரகம் திறக்கப்படும், அதில் தள்ளப்படுவார்கள். வகீலலகும் ஐனமா குன்தும் தஅபுதூன் மின் தூனில்லாஹி ஹல் யன்சுருனக்கும் வ யன்தசிரூன், நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருந்தீர்கள், எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, அல்லாஹ் விட்டு விட்டு இணை வைத்தீர்களா, சிறுக்கு வைத்தீர்களா, அவுலியாக்கள்கிட்ட கையேந்தினீர்களா, மகான்கள் நாதாக்கள் என்று போனீர்களா, அவர்கள் உங்களுக்கு உதவி செய்தார்களா அல்லது அவர்கள் தங்களுக்காக உதவி செய்து கொண்டார்களா? யாரும் தனக்கும் உதவி செய்ய முடியாத, அடுத்தவனுக்கும் உதவி செய்யாத சில பேரை நீங்கள் வணங்கினீர்கள். இவர்கள் எல்லாம் குபிக்குபு ஃபீஹா ஹும் வல்காவூன், அவர்களும் இந்த வழிகேடர்களும் நரகத்தில் முகம் குப்பரை இழுத்து செல்லப்பட்டார்கள். ஓ ஜுனூதி இப்லீஸ் அஜ்மைன், இந்த இப்லீஸினுடைய கூட்டம், சைத்தானிய கூட்டம் அத்தனை பேரும் இழுத்து செல்லப்பட்டார்கள். காலு, அந்த நேரத்திலே இழுத்து செல்லப்பட்டவர்கள், நரக படுகொலியிலே தள்ளப்பட்டவர்கள் சொல்வார்களாம், காலு தல்லாஹி, சத்தியமாக அல்லாஹ் மீது சத்தியமாக, இன் குன்னா, இறைவா நாங்கள் எப்படி இருந்தோம் என்றால் விலஃபி தலாலி முபீன், நாங்கள் முழுக்க முழுக்க வழிகாட்டில் நிறைந்திருந்தோம், எங்களுக்கு அந்த அளவிற்கு இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை இவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள், அந்த அளவிற்கு நாங்கள் பாவிகளாக விட்டோம். ஒமா அல்லல்லனா இல்லல் முஜ்ரிமூன், இந்த பாவிகள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள் என்று இவர்களை வழிகெடுத்த பாவிகளும் அந்த குற்றவாளிகளும் நரகத்தில் இருப்பார்கள். வழிகெட்டவர்களும் வீணாக திரிந்தவர்களும் இறைவனை மறந்தவர்களும் நரகத்தில் இருப்பார்கள். ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், ஐயோ வழிகேடே, ஐயோ கைசேதமே, இன்றைக்கு மறுமை நாள் வந்துவிட்டதற்கு பிறகு, நாங்கள் நரகத்தில் தூக்கி எறியப்பட்ட பிறகு எங்களுக்கு பரிந்துரை செய்வதற்கு கூட யாரும் வரவில்லையே, வலா சதீக்கின் ஹமீன், உற்ற தோழனும் கூட ஒருவனும் வரவில்லையே என்று அவர்கள் வேதனைப்படுவார்கள். அப்பொழுது சொல்வார்கள், ஃபலவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனகுனமினல் மூமினீன், இறைவா ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தால், ஒரே ஒரு சிறிய வாய்ப்பு இந்த உலகத்தில் நீ எங்களை அனுப்பிவிட்டால் நாங்கள் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்து விடுவோம் இறைவா என்று சொல்வார்கள். எந்த ஒரு காரியமும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே படாது. மீண்டும் அவர்கள் அனுப்பப்படவே மாட்டார்கள். எப்படி ஒருவனுடைய உயிர் தொண்டைக்குள்ளே அடையும் பொழுது அவன் தான தர்மங்களை செய்யலாம் என்று ஆசைப்படும் பொழுது இறைவன் அதை மறுத்து விடுகிறானோ, அதே போல மறுமையை சந்தித்து விடுவானே. ஆனால் அந்த மறுமையினுடைய அவலமான வாழ்க்கையிலே நுழைவிக்கப்படுகிறானே. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு கெஞ்சினாலும் கதறினாலும் கை சேதப்பட்டாலும் மீண்டும் திருப்பி அனுப்ப முடியாத ஒரு நாளை சந்திப்பதற்கு முன்னால், அந்த நாளில் ஒரு மகத்தான ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக அந்த சொர்க்க சோலையை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு, ஆர்வத்தோடு, எண்ணத்தோடு இந்த உலகத்தில் நம்முடைய சேமிப்பு இறையச்சத்தின் வாயிலாகவும் இறைவனுடைய மார்க்க சட்டங்களை நேரிய முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தந்த ஒரு நல்ல முறையில் பின்பற்றக்கூடியவர்களாகவும், இறைவன் தடுத்த காரியங்களை எல்லாம் இறைவனுக்கு பயந்து செய்யாதவர்களாகவும், அந்த செய்யாத காரணத்திற்காக நாம் பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு சேமிப்பாக நிறைத்து வல்ல இறைவனை நினைத்து நன்றி செலுத்தி கண்ணியத்திற்குரியவர்களாக வாழ்ந்து மறுமையில் மகத்தான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவன பூஞ்சோலைக்கு நாம் சொந்தக்காரர்கள் ஆகுமாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை,
நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குர்ஆன் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குர்ஆனை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.